ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற இந்த பாடம் தான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா இந்த இந்திய அரசியலமைப்பு பாடத்தில் என்னெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, எதெல்லாம் நம்ம கவனித்து படிக்க போகிறோம் அப்படிங்கிற இந்த லெசனை பற்றின ஒரு ஓவர்வியூ வீடியோ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பதிவு பார்க்கல அப்படின்னா நான் அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவை செக் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த பாடத்தில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இன்னும் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த லெசனுக்கு வரும். ஓகே, சரி. இப்போ இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த லெசன் அவ்வளோ முக்கியம். சரியா? ஒவ்வொரு வரியையும் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி இருக்கும் இல்லையா, அதையுமே நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்திய ஆட்சியல்ன்ற இந்த யூனிட்ல இருந்து மட்டுமே டோட்டலா உங்களுக்கு 15 கொஸ்டின் கேட்கறாங்க இல்லையா. அந்த 15 கொஸ்டின்ல ஒரு 3 to 4 கொஸ்டின் மட்டும் இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற இந்த லெசன்ல இருந்து மட்டுமே வரும். சரியா? அதனாலதான் இந்த லெசன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லெசனோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, சரி. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம், அதாவது லெசனுக்குள்ள போயிடலாம். சரி, இப்போ நான் உங்களுக்கு லெசனை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒன்று, உங்கள்கிட்ட 10th சோஷியல் புக் இருக்கு அப்படின்னா புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ்ல முக்கியமான பாயிண்ட்ஸ், முக்கியமான வார்த்தை அப்படின்னும் போது அந்த இடத்த நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட புக்கே இல்லை அப்படின்றவங்க தயவு செய்து பாலிட்டிக்குன்னு தனியா ஒரு நோட்டை போட்டுட்டு இந்திய அரசியலமைப்பு 10ஆம் வகுப்புன்னு போட்டு முக்கியமான பாயிண்ட்ஸை எழுதி எடுத்துருங்க. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கட்டாயம் பண்ணிருக்கணும். இல்லைன்னா நீங்க வீடியோ பதிவு பாக்குறதுல எந்த பயனுமே இருக்காது. சரியா? ஸோ இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? கடைசி நேரத்துல உட்காந்து நீங்க லைன் பை லைன் ரீட் பண்ணி ரிவிஷன் பண்ணவே முடியாது. ஸோ அப்படியே அழகா நீங்க புக்ல அண்டர்லைன் பண்ணதை பார்க்கலாம், அல்லது உங்களோட கைப்பட எழுதுனா அந்த நோட்ஸை பார்த்து ரிவிஷன் பண்ணலாம். ஸோ இட்ஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் டு யுவர் ரிவிஷன். ஓகே, சரி. இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். இப்ப உங்களுக்கு ஜென்ரலா சின்ன பிள்ளைலாம் சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கும்ல. என்ன, இந்த இங்கிலீஷை எவன்டா கண்டுபிடிச்சான், இந்த எக்ஸாம் எவன்டா கண்டுபிடிச்சான் அப்படின்னு சில விஷயங்கள் ஒரு சின்ன பிள்ளைல தோணும் இல்லையா. அந்த மாதிரி இப்ப பாருங்களேன், இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிற அந்த கான்செப்டை எவன்டா கண்டுபிடிச்சான் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. ஸோ அதுக்கான பதில் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கக்கூடிய அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்பு. ஸோ அரசியலமைப்பு அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டோட நிர்வாகம் இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும், இவங்களுக்கு கீழே இவங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து இதுக்கு இந்த மாதிரி கொள்கைகள் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லக்கூடியதுதான் என்னது, அரசியலமைப்பு சட்டம். அடுத்து பாருங்க, அது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியா இருக்கு. எது? இந்த அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து தோன்றியது. ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் சொன்னேன் இல்லையா. அப்ப அரசியலமைப்பு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எங்க இருந்து எடுத்தாங்க? யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இருந்து தான் இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிற அந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன, அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல தோன்றியது. ஓகே, அடுத்தது பாருங்க, அரசியலமைப்பு ஏன் வேணும், அதோட அவசியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்துக் கொள்ள ஓர் அரசமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன. இப்ப மக்களாட்சி நாடுகள் அப்படின்னா என்ன, மக்களுக்கான அந்த ஒரு அரசமைப்பை அவங்களே உருவாக்குவாங்க. அதாவது தங்களை ஆளக்கூடிய அந்த நபர்களை அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப நம்மளாம் என்னது, மக்களாட்சியை சேர்ந்த நாடுதான். ஏன், நமக்கான தலைவர்களை நாமளே என்ன பண்றோம், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அது நம்மள மாதிரி மக்களாட்சி நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகள் எல்லாமே தங்களை நிர்வகிச்சுக்கிறதுக்கு ஒரு அரசமைப்பு சட்டத்தை வச்சிருக்கு. ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை இந்த அரசமைப்பு வகுத்து கொடுக்கிறது. நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்குது. அப்ப நம்ம எதை பேஸ் பண்ணி இருக்கோம், நம்மளுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு இந்த அரசமைப்பு சொல்லுது. ஸோ இதனால நமக்கு இந்த அரசமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. சரி, இப்ப இந்த அரசியல் அமைப்புன்னு சொல்றோம் இல்லையா, இந்திய அரசியல் அமைப்பு இது எப்படி உருவானுச்சு, இந்திய அரசியல் அமைப்போட உருவாக்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதெல்லாம் தெரியும் இல்லையா, போராடினது, சுதந்திரம் கிடைச்சது, இதெல்லாம் தெரியும். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க எப்படி இந்தியாவை வழி நடத்தி கொண்டு போவீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை நோக்கி வைக்கிறாங்க.
ஸோ அதுக்கு பதில் சொல்ற விதமா தான், அதாவது எங்களாலையும் ஒரு சட்டத்தை உருவாக்க முடியும், எங்களுக்கான சட்டத்தை நாங்களே உருவாக்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பதில சொல்ற விதமா என்ன பண்றாங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடியே 1946 வருஷத்திலேயே அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக ஒரு குழுவை உருவாக்குறாங்க. சரியா, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷ் கேட்ட கேள்வியினால உருவாக்கப்பட்டதுதான் நம்மளுடைய அரசமைப்பு சட்டம். இல்லைன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரே நமக்கு கிடைச்சிருக்காது, இந்தியா இப்படி இருக்கிற மாதிரி இருந்திருக்காது. ஸோ வந்து பிரிட்டிஷ் செஞ்ச ஒரு நல்ல விஷயம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கேள்விக்கு பதிலா சொல்ற விதமா 1946 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டதுதான் என்னது, இந்திய அரசியல் நிர்ணய சபை. ஸோ இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சபையில நிறைய மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த சபை எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1946 வருஷம் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன, சபை எப்போ உருவாக்கப்பட்டது, அது என்ன சபை, அது எதுக்காக உருவாக்கப்பட்டது, இந்த 3 விஷயம் இருக்கு இதுல. ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த சபையில யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 292 மாகாண பிரதிநிதிகள், அதாவது ஒவ்வொரு மாகாணமா இருக்கும். இந்தியா அப்படின்னும் பொழுது முன்னாடி வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன, பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒருங்கிணைஞ்ச பகுதி தான் இல்லையா? ஸோ அப்போ பாகிஸ்தான் இந்தியா ரெண்டும் சேர்ந்த ஒரு பகுதி தான். அந்த இடத்துல நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி மாநிலங்கள் கிடையாது, மாகாணங்கள் தான் இருக்கும். ஸோ அப்ப 292 மாகாண பிரதிநிதிகளும் 93 சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்களும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேரும் பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தரும், டோட்டலா பாத்தீங்கன்னா 389 பேர் என்ன பண்றாங்க, அந்த அரசமைப்பு குழுல வந்து இருக்காங்க. அரசியல் நிர்ணய சபை அந்த உருவாக்குறாங்க இல்லையா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை, அந்த சபையில எத்தனை பேர் இருக்காங்க, டோட்டலா 389 பேர் இருக்காங்க. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல இருந்து எத்தனை பேருங்கிறது கட்டாயம் கேட்பாங்க. ஸோ வந்து டோட்டலா எத்தனை பேர்னு பார்த்துக்கோங்க, 389 பேரு. அதுல 292 பேர் மாகாண பிரதிநிதி, 93 பேர் சுதேச அரசு, 3 பேர் வந்து மாகாண முதன்மை ஆணையர் பலுச்சிஸ்தான்ல இருந்து ஒருத்தர். ஸோ டோட்டலா எத்தனை பேர், 389 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இப்ப மெம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகையை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்ப இந்த மெம்பர்ஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சபையை கூட்டணும் இல்லையா? ஸோ ஒரு சபையை கூட்டுறாங்க அப்படின்னும் போது சபைக்கான முதல் கூட்டம், அரசியல் நிர்ணய சபைக்கான முதல் கூட்டம் எப்ப நடக்குது அப்படின்னா டிசம்பர் 9, 1946. ஓகேவா? ஸோ டிசம்பர் 9 என்ன பண்றாங்க, 1946 வருஷத்துல அரசமைப்பு குழுவோட அந்த முதல் கூட்டம் வந்து நடக்குது. முதல் கூட்டம் எப்ப நடக்குது, 1946 டிசம்பர் 9. ஸோ என்ன பண்றாங்கன்னா இந்த கூட்டத்துல அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தலைவரை என்ன பண்றாங்கன்னா நிரந்தர தலைவரா தேர்ந்தெடுக்காம தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அந்த தற்காலிக தலைவர் யார் அப்படின்னா உள்ளதுலயே மூத்த உறுப்பினர், அதாவது இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ்ல வயதானவங்க யாரோ அவங்கள வந்து தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. அது யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஸோ இந்த சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் தான் இந்திய அரசியல் நிர்ணய சபையோட முதல் தலைவர், முதல் மூத்த தற்காலிக தலைவர். சரியா, இத்தனை பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். சரி, இப்ப இவரை தான் தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல, அப்படியே கொண்டு போக வேண்டியதானு கேட்டா அப்படியே அவங்க பண்ணல. என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப டிசம்பர் 9 முதல் கூட்டம் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்ப கூட்டம் நடக்குது. கூட்டத்தை பத்தினா அந்த ஆலோசனைகள்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இவர் தான் உள்ளதுலே வயசானவர்னு சொல்லிட்டேன் இல்லையா, மூத்த உறுப்பினர் அப்படின்ட்டு. இப்போ கூட்டம் நடக்கும் பொழுதே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இறந்து போயிடுறாரு. ஸோ இறந்து போனதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, இப்ப அடுத்த தலைவர் வேணும் இல்லையா, அதனால டிசம்பர் 11 மறுபடியும் ஒரு கூட்டம் போடுறாங்க. எப்ப, டிசம்பர் 11. ஸோ இன்பிட்வீன்லேயே இறந்துட்டாரு, அவ்வளோ அவருக்கு வந்து வயதான ஒரு நபர். ஸோ வந்து இந்த 2 நாள்ல என்ன பண்றாங்க, டிசம்பர் 11 மறுபடியும் ஒரு கூட்டம் போட்டு, அதுவும் 1946 தான். அது இங்க இருக்காது, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டாவது கூட்டம் நடைபெற்றது எப்பன்னா டிசம்பர் 11, 1946. இந்த டேட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா யாரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இவரை வந்து நிரந்தர தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா?
ஸோ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். என்னது அடுத்தது பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சபை உருவாக்க அந்த கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் இறந்து விட்டார். யாரு? இந்த சச்சிதானந்த சின்ஹா இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. என்னைக்கு? டிசம்பர் 11, 1946. ஓகேவா? 2வது கூட்டத்துல தேர்ந்தெடுக்கப்படுறார். அது மட்டும் இல்ல, இவருக்கு துணை தலைவராகவும் 2 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஹச்சி முகர்ஜி அண்ட் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? துணை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரி, தேர்ந்தெடுத்து கூட்டம் வந்து தொடர்ந்து நடக்குது. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தொடர் வந்து மொத்தம் 11 அமர்வுகளா நடக்குது. 166 நாட்கள் நடக்குது. 166 நாட்கள் நடக்குது. ரொம்ப முக்கியம், இதெல்லாம் கேட்பாங்க. எத்தனை நாள் நடந்தது, எத்தனை திருத்தங்கள் வந்து முன் வச்சாங்க, ஸோ எத்தனை திருத்தங்கள் வந்து அப்ரூவ் பண்ணாங்க, இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து அதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். இந்த கூட்டத்துல மொத்தம் 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. சரியா? முன்வைக்கப்பட்டது, நல்லா அதை பார்த்துக்கணும். அவற்றுள் சில ஏற்கப்பட்டன. அப்ப 2473 திருத்தங்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. இதெல்லாம் திருத்துங்க, இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி. ஆனா அதுல சில இதுதான் அவங்க அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. நிறைய குழுக்கள், அதுல ஒரு முக்கியமான குழு தான் என்னது? வரைவு குழு. அம்பேத்கர் அவர்கள் இருந்த அந்த வரைவு குழு. ஸோ அவர் தான் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருந்திருப்பாரு. சரி, பார்க்கலாம். இந்த குழுக்கள்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த இதுல நான் சொன்னேன் இல்லையா, இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர். ஸோ அந்த வரைவு குழுல நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் யார்? அம்பேத்கர். ஸோ அவர் தான் அந்த வரைவு குழுக்கு தலைவராகவும் இருந்திருப்பாரு. ஸோ அவர் கீழே இந்த அரசமைப்பு சட்டம் தான் உருவாக்கப்பட்டது. ஸோ இவர் தான் மெஜாரிட்டி ரோல் பிளே பண்ணாரு. நிறைய பேர் கொஞ்சம் அலட்சியமா கவனம் செலுத்தாம சரியா வேலை செய்யாம அப்படிலாம் இருக்கும்போது இவர் தான் என்ன பண்ணாரு? நிறைய சிரமப்பட்டு இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குனாரு. அதனால இவர் என்ன சொல்றோம்? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம். இந்திய அரசமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அப்ப என்ன பண்ணணும்? அம்பேத்கர் அப்படின்னு ஆன்சர் கொடுக்கணும். அது மாதிரி வரைவு குழுவோட தலைவர் யாருன்னு கேட்டாலும் அம்பேத்கர் தான். ஓகேவா? அடுத்தது, இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. அதாவது ஒரு சட்டம் எழுதிட்டாங்கன்னா அது அப்படியே நடைமுறைகள்லாம் கொண்டு வரல. அதை வந்து பொதுமக்களோட அந்த பத்திரிகைகள் எல்லாம் விட்டு பொதுமக்களோட பார்வைக்கு வச்சு மாகாண சட்டமன்றங்கள் எல்லாத்துலயும் வச்சு அதை பத்தி டிபேட் பண்றாங்க. சரியா? நிறைய பேரால விவாதிக்கிறாங்க. கடைசியா நம்மளுடைய அந்த அரசமைப்பு சட்டம் பாத்தீங்கன்னா ஒரு முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 நவம்பர் எத்தனாம் தேதி? 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ ஏத்துட்டாங்க. அதாவது இந்த புக்கு ஓகே, எல்லாம் ப்ரூஃப்லாம் பார்த்தாச்சு, கரெக்ஷன்லாம் பண்ணியாச்சு, நான் புக்கை அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்ட டேட் தான் இது. சரி, இப்பதான் ஏத்துக்கிட்டாச்சுல, இப்பவே நடைமுறைப்படுத்திட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்ன பண்ணிட்டாங்க? நான் ஆல்ரெடி 6th சொல்லியிருந்தேன். அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு, பூர்ண சுயராஜ்ய டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. அதையெல்லாம் ரீகால் பண்ற விதமா இந்த டேட்லயே அவங்க வந்து நடைமுறைப்படுத்தாம வெயிட் பண்ணி 1950 ஜனவரி 26ஆம் நாள் தான் என்ன பண்றாங்க? அதை நடைமுறைப்படுத்தினாங்க. ஸோ அந்த நாளை தான் நம்ம என்ன பண்றோம்? குடியரசு தினமா ஆண்டுதோறும் கொண்டாடிட்டு வரோம். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து சுதந்திர தினம் ஏன் கொண்டாடுறோம்னு தெரியும். 1947ஆவது வருஷத்துல ஆகஸ்ட்ல வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு, அதனால நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம்னு. இந்த குடியரசு தினம்னு ஒண்ணு கொண்டாடுறோமே, அது எதுக்காக கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம், அதை பத்தி சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ நான் அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிடுறேன். நம்மளுடைய இந்த அரசமைப்பு சட்ட புத்தகம்லாம் போட்டு வெளிவந்துருச்சு இல்லையா, இந்த இந்த சட்டத்தை நம்ம பப்ளிக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்த நாள் தான் என்னது? இந்த ஜனவரி 26. அந்த நாளை தான் நம்ம குடியரசு நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஓகே, சரி. இப்ப பாருங்க, நடைமுறைப்படுத்தினது எப்ப? 1950 ஜனவரி 26. ஏற்றுக்கொண்டது எப்ப? 1949 நவம்பர் 26. ஓகேவா? இந்த நாளை வந்து அரசமைப்பு தினமா கொண்டாடுறோம்.
சரியா? இதை வந்து குடியரசு தினமா கொண்டாடுறோம். ஸோ இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிற நபர் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில அவரோட கைப்பட எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் வந்து இத்தாலிய பாணியில இந்திய அரசமைப்பு சட்டத்தை கைப்பட எழுதுனாங்கன்னு கேட்கலாம். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. ஓகேவா? அப்படி இல்லைன்னா இன்னொன்னு கேட்கலாம். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எந்த பாணியில எழுதினார் அப்படின்னு கேட்பாங்க. இத்தாலிய பாணி அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதுல இருந்து எப்படி வேணாலும் கொஸ்டின் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இப்ப நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டம் கஷ்டப்பட்டு எழுதிட்டாங்க. இத்தனை நாடுகள் பயணம் மேற்கொண்டாங்க, இவ்வளவு செலவாச்சு, இவ்வளவு டைம் கொடுத்தாங்க, இத்தனை குழுக்கள் இருந்தது, அதுல இத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க, தலைவர்கள் துணை தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அவ்வளவு உழைச்சாங்க, எல்லாம் ஓகே. ஏன் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் சிறப்பா இருக்கு மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது? ஏன் நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டம் அவ்வளவு சிறப்பானதா இருக்கு? நம்ம சட்டத்துல இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. அப்ப பாருங்க, நம்மளுடையதான் உள்ளதுலேயே நீளமான அரசமைப்பு சட்டம். அதுவும் எழுதப்பட்டதுல சில நாடுகளுக்கு எழுதப்படாமலேயே அரசமைப்பு சட்டங்கள் இருக்கு. ஆனா நம்மளுடையது என்னது? எழுதப்பட்டது. உலகத்துல இருக்கக்கூடிய எழுதப்பட்ட எல்லா அரசமைப்புகளை விட நம்மளுடையது நீளமானது. ஏன் நீளமானது? நம்மளோடத நிறைய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகள்ல உள்ள நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அது நமக்கு சூட் ஆகுமா, நம்ம மக்களுக்கு அது ஏற்புடையதா இருக்குமா, இது இந்த பகுதியில பாதிக்குமா, இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய அனலைஸ் பண்ணி அதை நமக்கு வச்சிருக்காங்க. ஸோ அத்தனை நாடுகளுக்கும் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி பண்ணதுனால நம்மளோடது நீளமானதா இருக்கு. அடுத்தது, இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசமைப்புகளிலிருந்து பெறப்பட்டது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? நான் முன்னாடியே சொன்னேன், நிறைய நாடுகள்ல பயணம் மேற்கொண்டு அவங்களுடைய அந்த அரசமைப்பெல்லாம் பார்த்துதான் நம்மளோடதை எழுதணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது, இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. அது என்ன நெகிழா தன்மை நெகிழும் தன்மை? புரியலையே. ஒண்ணு நெகிழாதுன்னு சொல்லணும், இல்ல நெகிழும்னு சொல்லணும். அது என்ன நெகிழும் தன்மையுடையது நெகிழா தன்மையுடையது? ரெண்டும் போட்டா குழப்பமா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. ஸோ அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நெகிழா தன்மை நெகிழும் தன்மை. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை கட்டாயம் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். எங்கேயும் எதையும் வந்து மாற்ற முடியாது. சரியா? எந்த ஒரு சட்டத்தையும் யாருக்காகவும் எந்த ஜாதி மத இன மொழி எந்த ஒரு பாகுபாட்டத்திற்காகவும் பாலினம் ஸோ எந்த பாகுபாடா இருந்தாலும் எல்லாருக்கும் சட்டம் வந்து ஒண்ணுதான். அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு இந்திய குடிமகனா இருந்தாலும் சரி, சாதாரண நம்ம இந்தியாவோட முதல் மூத்த குடிமகனான குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண ஒரு பாமர படிப்பற்ற ஒரு ஏழை தொழிலாளியா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே என்னது? சட்டம் ஒண்ணுதான். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சட்டங்கள் தான். ஸோ வந்து பதவிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அதுக்கும் சட்டம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பதவி என்ன, அதுக்கான கடமை என்ன, உரிமை என்ன, எல்லாத்துக்குமே நமக்கு வந்து சட்டம் இருக்கு. அப்படிங்கும் போது அது நெகிழா தன்மை கொண்டதா இருக்கு. அது என்ன நெகிழும் தன்மை? அப்ப ஒரு டவுட் வருதா? இப்ப நம்மளுடைய அரசமைப்பு சட்ட புத்தகம் எழுதியாச்சு, இதுதான் புக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது எழுதி முடிச்சாச்சு, இதுல எதையும் யாரும் மாற்ற முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா இப்ப காலம் நிறைய மாறுது. இப்ப பாருங்களேன், 1949 இத ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னும் போது 50 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அப்படியா? 50 நடைமுறைப்படுத்துறாங்க. இப்ப என்ன நடக்குது? 2025 நடக்குது. ஸோ இப்ப இந்த டியூரேஷன்ல எவ்வளவோ கால மாற்றம் இருந்திருக்கும். இத்தனை வருஷத்துல எவ்வளவோ விஷயங்கள் மாறி இருக்கும். அப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரங்கள் நிறைய மாறி இருக்கும், பண்பாடு நிறைய மாறி இருக்கும். இப்படி கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அப்ப கொண்டு வந்த ஏதாவது ஒரு சட்டம் இப்ப வந்து சூட் ஆகாம இருக்கும் இல்லையா? அப்ப அந்த கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்துல திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் சொல்றோம் இல்லையா? அந்த திருத்தங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகிளும் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல இருக்கு. அதனாலதான் அது நெகிழும் தன்மை உடையது அப்படின்னு சொல்றாங்க. பிளெக்சிபிள் அண்ட் நான் பிளெக்சிபிள். ஓகேவா? அடுத்தது பாருங்க, கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. நம்மளுடையது என்னது? கூட்டாட்சி முறை அரசாங்கம். ஏன்? மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்துதான் நிர்வாகத்தை கொண்டு போறாங்க. அடுத்தது, இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. நம்மளுடைய இதுல சமயம் சார்பு கிடையாது. எந்த ஒரு சமயத்தையும் சாராத ஒரு நாடாதான் இந்தியா இருக்கு. சுதந்திரமான நீதித்துறை யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீதியை நிலைநாட்டுவது மட்டும்தான் அவங்களுடைய வேலை, கடமை எல்லாம்.
உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய எல்லா குடிமகளும் எந்தவித பாகுபாடும் இல்லாம என்ன பண்ணணும், வாக்களிக்கணும், ஓட்டு போடணும். ஓகேவா? சோ அந்த வாக்குரிமையையும் வழங்குது. ஸோ வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா சொல்றாங்க. ஓகே, அப்ப சிறப்பு கூறுகள் என்னென்ன? எழுதப்பட்ட நீளமான அரசியலமைப்பு உள்ளதுலேயே பெரும்பாலான கருத்துக்கள் பல நாடுகள்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். நெகிழாத்தன்மையுடையது, நெகிழும் தன்மையுடையது, கூட்டாட்சி முறை அரசாங்கம், சமய சார்பற்றது, சுதந்திரமான நீதித்துறை, அப்புறம் வயது வந்தோர் வாக்குரிமை. ஸோ இத்தனை விஷயங்களும் சிறப்பான விஷயங்கள். சரி, ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முகவுரை. முகவுரை அப்படின்னும் பொழுது இப்ப ஒரு புக் இருக்கு அப்படின்னும் பொழுது இப்ப நார்மலா 10th சோசியல் புக்கே வச்சுக்கோங்களேன். இதை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ஒரு இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும் இல்லையா, உள்ள என்னென்ன பாடம் இருக்கு, என்னென்ன பேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்திய அரசமைப்பு புத்தகத்தையும் என்ன பண்றோம், ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், முகவுரை அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த முகவுரையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த முகவுரை பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரசமைப்பு சட்ட புத்தகத்துக்கு முன்னுரையா இருக்கு, இல்ல வந்து அறிமுகமா இருக்கு. அறிமுகம், முன்னுரை, முகவுரை எல்லாமே ஒண்ணுதான். சரியா? சரி, இப்ப இதோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். சரியா? முகவுரை பிரியாம்பிள் அப்படிங்கிற சொல் வந்து அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது பெரும் மதிப்புடன் அரசமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. இப்ப நம்மளுடைய முகவுரை என்னன்னு சொல்றோம், அரசமைப்போட திறவுகோல் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒரு வீடு இருக்கு, அது பூட்டி இருக்கு, நம்ம கையில சாவி இருக்கு. அப்ப வீட்டுக்குள்ள போகணும்னா என்ன பண்ணுவோம், சாவியை போட்டு வீட்டை திறந்துதான் உள்ள போவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப நம்மளுடைய அரசமைப்பு சட்ட புத்தகத்தை இந்த முகவுரை அப்படிங்கிற பேஜை திறக்காம நம்மளால அடுத்த பேஜுக்கு போக முடியாது. சோ இந்த மாதிரி அரசமைப்புக்கு ஒரு திறவுகோலா இருக்கக்கூடியது என்னது, இந்த முகவுரை. இது ரொம்ப முக்கியம், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அரசமைப்புக்கு திறவுகோலா இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்னது, நேருவோட குறிக்கோள் தீர்மானம். ஜவஹர்லால் நேருவோட அந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில இந்திய அரசமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. சரி, இப்ப பாருங்க, நம்ம வந்து என்ன சொன்னோம், 1949 நவம்பர் 26 வந்து நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, இது என்ன 1947 ஜனவரி 22 ஏதோ குறிக்கோள் தீர்மானமா என்னென்னவோ சொல்றாங்களே அப்படின்னு தோணலாம் இல்லையா? இப்ப இந்த டேட்ல பாத்தீங்கன்னா 1947 ஜனவரி 22ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. சரியா? அதாவது நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த குறிக்கோள் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வராங்க. யாரு? ஜவஹர்லால் நேரு. சரியா? அவர் கொண்டு வந்த அந்த குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையா வச்சு நம்மளுடைய முகவுரையானது அமைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அந்த குறிக்கோள் தீர்மானம் எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. 1947 ஜனவரி 22. ஓகே, அடுத்தது பாருங்க, நம்மளுடைய சட்ட திருத்தத்தை, நம்ம அரசமைப்பு சட்ட புத்தகத்தை திருத்தலாமா திருத்தக்கூடாதா அப்படிலாம் ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே, நம்ம அரசமைப்பு சட்ட புத்தகத்தை திருத்தலாம், கால மாற்றத்திற்கு ஏற்ப திருத்தலாம் அப்படின்னு சொல்லி அமெண்ட்மெண்ட் செய்யலாம்னு சொல்லி ஒரு ஆர்டிகிளே இருக்குன்னு. அப்ப அதன்படி என்ன பண்ணாங்க, 1976வது வருஷம், 1976வது வருஷத்துல 42வது தடவையா இந்த அரசமைப்பு சட்ட புத்தகத்தை திருத்துறாங்க. சரியா? அப்ப என்ன பண்றாங்க, ஒரே ஒரு தடவை தான் திருத்திருக்காங்க. நம்மளுடைய முகவுரைய ஒரே ஒரு டைம் திருத்திருக்காங்க. அதுவும் எப்ப, 1976 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்துல என்ன திருத்தினாங்க அப்படின்னா, சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் வந்து சேர்க்கப்பட்டன. எதுல? நம்மளுடைய முகவுரையில. முகவுரை முதல்ல கொண்டு வரும்போது இந்த 3 வார்த்தையும் இல்ல. சரியா? சோ அதுக்கு திருத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா தான், அதாவது 1976 தான் இந்த 3 சொற்களையும் என்ன பண்ணிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய முகவுரை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற சொற்களுடன் இந்திய அரசமைப்போட முகவுரை வந்து தொடங்குது. இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசமைப்பின் ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படிங்கிறது நம்மளுடைய அரசமைப்புல
அரசமைப்போட முகவுரை வந்து சொல்லுது. இறையாண்மை மிக்க அப்படின்னா என்ன, சமதர்மம்னா என்ன, சமய சார்பற்ற அப்படின்னா என்ன, ஜனநாயகம்னா என்ன, குடியரசுனா என்ன தெரியணும் இல்லையா. நம்மளுடைய இறையாண்மை அப்படின்னும் பொழுது அது வந்து ஒரு சமமான ஒரு தன்மையை வந்து வெளிப்படுத்தும். சமதர்மம் அப்படின்னும் பொழுது எல்லாருக்கும் சமதர்மம் கிடைக்கணும். சமய சார்பற்றன்னும் பொழுது எல்லாரும் எந்த ஒரு சமயத்தையும் சாராம இந்தியா அப்படின்னும் பொழுது அது இந்த மதத்தை சார்ந்தது இந்த சமயத்தை சார்ந்ததுன்னு கிடையாது. என்னது, எல்லாமே சமயம் சாராத ஒரு நாடா இந்தியாங்கிறது இருக்கும். இந்தியால நிறைய சமயங்கள் இருக்கலாம், ஆனா இந்தியா எந்த ஒரு சமயத்தையும் சாராது அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி எது சொல்லுது, அரசமைப்போட முகவுரை சொல்லுது. சரி, இந்திய குடிமக்கள் அனைவரும் சமூக பொருளாதார அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குறது தான் இதனுடைய நோக்கம். சரியா, முகவுரையை பத்தி புரிஞ்சிருக்கும். என்னென்ன பாயிண்ட் முகவுரையில பார்த்தோம், முகவுரை பிரியாம்பிள், என்னது அறிமுகம் முன்னுரைன்னு சொல்றோம், அரசமைப்போட திறவுகோள்னு சொல்றோம். 1947 ஜனவரி 22 குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில இது கொண்டு வரப்பட்டது. அந்த குறிக்கோள் தீர்மானம் நேரு அவர்கள் கொண்டு வந்தாங்க. நம்ம முகவுரையை ஒரே ஒரு டைம் திருத்திருக்கோம் 1976 42வது சட்ட திருத்தத்துல. ஸோ அதுல என்னென்ன சேர்த்தோம், 3 விஷயங்கள் சேர்த்தோம். என்னென்ன, சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 சொற்களை சேர்த்தோம். சரி, இப்ப நம்ம சேர்த்தோம் இல்லையா இந்த 42வது அரசமைப்பு சட்டம், இது பாத்தீங்கன்னா சட்ட திருத்தம். ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைங்கிற அளவுக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சிறு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி இந்த 42வது அரசமைப்பு சட்டத்தை சொல்றோம். ஏன் அப்படின்னா இந்த 42வது, அதாவது 1976வது வருஷத்துல நடந்த இந்த 42வது அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை திருத்திருப்பாங்க. அடிப்படை கடமைகளை அப்பதான் கொண்டு வந்திருப்பாங்க, முகவுரையில கை வச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி நீக்கி இப்படிலாம் பண்ணதுனால இந்த 42வது அரசமைப்பு சட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சிறு அரசமைப்பு சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்ப ஒரு வேர்டை நீங்க புதுசா கத்துக்கோங்க, என்ன அப்படின்னா சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சட்ட திருத்தத்தை ஆங்கிலத்துல அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அமெண்ட்மெண்ட்னு ஆங்கிலத்துல ஸ்பெல்லிங் தெரியுறது ஒரு பக்கம், அத தமிழ்ல அமெண்ட்மெண்ட் அப்படின்னே கொடுப்பாங்க. சரியா, இப்படியும் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ வந்து சட்ட திருத்தமும் அமெண்ட்மெண்ட்டும் ஒண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, ஆர்டிகிள், அடுத்தது விதிகள், உறுப்பு, சட்ட விதி, இது எல்லாமே என்னது ஒரே இதுதான், ஆர்டிகிளை மீன் பண்றதுதான். அடுத்தது இந்த மாதிரி இந்த சில வார்த்தைகளை வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி பாகங்கள், பகுதிகள் அப்படின்னாலும் பாகங்கள், பகுதிகள் இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா. ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல என்ன இருந்ததுங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இப்போ என்ன இருக்குங்கிறதையும் நல்லா நோட் பண்ணணும். சரியா, சரி, இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற வார்த்தையோட நம்மளுடைய முகவுரை வந்து தொடங்கும். அப்புறம் நம்ம இந்தியாவை பத்தி சில விஷயங்களை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த முகவுரை வந்து இருக்கும். ஓகே, அடுத்தது எல்லாருக்கும் என்னது பாதுகாப்பு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பு வழங்குறது தான் அதோட நோக்கமா இருக்கும். சரி, அடுத்தது பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு பிரெஞ்சு புரட்சி நடந்திருக்கும். 1789வது வருஷத்துல ஒரு பிரெஞ்சு புரட்சி நடந்திருக்கும். அப்ப வந்து இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் ஃபெமிலியர் ஆகுது, அதாவது பிரபலமாகுது. சரியா, ஸோ அப்படி ஆகும் பொழுது அந்த டைம் அதனால, அதாவது அந்த மாதிரி ஆனதன் விளைவு இருக்கு இல்லையா, இந்திய அரசியலமைப்பு முகவுரையில அந்த 3 வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சேர்த்திருக்கோம். சரியா, ஸோ அப்ப பிரெஞ்சு புரட்சி எப்ப நடந்ததுங்கிறது தெரியணும். 1789 ஒண்ணு போட்டுக்கோங்க, 7, 8, 9 வரிசையா வந்துடும். சரியா, 1789. சரி, ரஷ்ய புரட்சி எப்ப அப்படின்னு தெரியும்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஓகேவா. சரி, அடுத்தது நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு டாபிக் வந்து குடியுரிமை. அதாவது நான் இப்ப இந்திய குடிமகன், எனக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கு, சில பேர் அமெரிக்கால சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்க, இப்படி ஒவ்வொரு நாடுகள்ல சிட்டிசன்ஷிப் வாங்குவாங்க இல்லையா. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது கேட்பாங்க, சிட்டிசன் அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது, லத்தீன், கிரேக்கம், ஆங்கிலம், தமிழ் அப்படின்னு கொடுப்பாங்க. லத்தீன் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா
நகர அரசில் வசிப்பவர் அப்படிங்கிறது தான் பொருள். எதுக்கு இந்த சிவிஸ் அப்படிங்கிறதுக்கு நகர அரசில் வசிப்பவர் அப்படின்றது பொருள். இந்திய அரசமைப்பு வந்து இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குது. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டு பாட்டம் மேல இருந்து கீழே வர எல்லாருக்கும் என்னது ஒரே மாதிரியான ஒரு குடியுரிமை அமைப்பை தான் வழங்குது. இந்திய அரசமைப்போட பகுதி 2, பகுதி 1ன்னும் பொழுது அது நம்ம நாட்டோட எல்லைகள், பெயர்கள் அது சம்பந்தமா வந்துடும். சரியா? பகுதி 2 பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குடியுரிமையை பத்தி சொல்லுது. ஸோ இந்த ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு என்ன அட்டவணையும் எதை பத்தி சொல்லுதுங்கிறதெல்லாம் நம்ம தனியா ஒரு வீடியோ பதிவை செப்பரேட்டா கொடுப்போம். ஸோ இப்போதைக்கு இங்க இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பகுதி 2 எதை பத்தி சொல்லுது? குடியுரிமையை பத்தி சொல்லுது. இதுல உள்ள சட்டப்பிரிவு, அதாவது ஒவ்வொரு பகுதியிலையும் ஆர்டிகிள்ஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பகுதி 2க்கு கீழே பகுதி 2ல பாத்தீங்கன்னா 5ல இருந்து 11 வரைக்கும் ஆர்டிகிள்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் எதை பத்தி சொல்லுது? குடியுரிமையை பத்தி சொல்லுது. சரி, இதனால நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகிள் ரொம்ப முக்கியம், பகுதி முக்கியம். அடுத்தது குடியுரிமை சட்டம். குடியுரிமை சட்டம் அப்படின் போது இது எப்ப போட்டாங்கன்னா 1955ல போட்டாங்க. சரியா? இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955ல் இயற்றப்பட்ட இந்த குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குது. அப்ப இந்த 55ல ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் என்ன? குடியுரிமை சட்டம். சோ இந்த சட்டத்தின்படி என்ன பண்றாங்க? ஒருத்தர் எந்தெந்த வழிகள்ல குடியுரிமை பெறலாம், எந்தெந்த வழிகள்ல குடியுரிமை இழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி விளக்கி சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் அரசமைப்பு சட்ட திருத்தத்தால் 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கிறோம். பழைய எடிஷன் புக்கா இருந்தா 8 முறைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க 9 முறைன்னு மாத்திக்கோங்க. ஏன்னா ரீசெண்டா ஒரு தடவை மாத்திருக்காங்க இல்லையா, அதையும் சேர்த்து 9 தடவை வரும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குடியுரிமை பெறுதல். ஒருத்தர் எந்தெந்த வழிகள்ல குடியுரிமை பெறலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெற முடியும். என்னென்ன முறை? பிறப்பின் மூலம். ஒருத்தர் பிறக்குதன் மூலமா 1950 ஜனவரி 26க்கு அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்கள். 1950 ஜனவரி 26னா என்ன? குடியரசு தினம். நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த அந்த நாளோ இல்ல அதுக்கு அப்புறமோ பிறக்கக்கூடிய அத்தனை பேரும் என்னது? குடியுரிமை பெற்றவர், இந்திய குடிமக்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம எல்லாம் என்னது? பிறப்பின் மூலமா குடியுரிமை பெற்றவர்கள். அடுத்தது பாருங்க, வம்சாவளி மூலம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்த போது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது 1950 ஜனவரி 26 அன்னைக்கோ அல்லது அதுக்கப்புறமோ வெளிநாட்டுல பிறந்த, இப்ப உதாரணத்துக்கு நானே இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன்? ஃபாரின்ல பிறந்துட்டேன், ஆனா எங்க அப்பா வந்து இந்திய குடிமகனா இருக்காரு. அப்படின்னும் பொழுது எனக்கு என்னது? நான் வெளிநாட்டுல பிறந்திருந்தாலுமே வம்சாவளி மூலமா என்னால இந்திய குடியுரிமையை பெற முடியும். ஓகே, கிளியர்? அடுத்தது பதிவின் மூலம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன? பிறப்பின் மூலம். அடுத்தது வம்சாவளி மூலம். இப்போ பதிவின் மூலம். ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும். அடுத்தது இயல்புரிமை. ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். அடுத்தது 5வது பிரதேச நாடுகளின் இணைவின் மூலம். பிற நாடுகள் அல்லது பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் அந்த நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். உதாரணத்துக்கு இப்ப பாருங்களேன், இலங்கை வந்து இந்தியாவோட சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோ சில காரணங்களால. அப்ப இலங்கையில இருக்கக்கூடிய எல்லாரும் யாரு? இந்திய குடிமக்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கீகரிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நாடுகளோட இணைவு மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு குடியுரிமை வழங்கலாம் அந்த நாட்டு மக்களுக்கு. ஓகே, அடுத்தது இந்த 5 வழிகள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? 1 பிறப்பு மூலம், வம்சாவளி மூலம், பதிவு மூலம், இயல்புரிமை, பிரதேச நாடுகளோட இணைவு. ஸோ இத்தனை 5 வழிகள் மூலமா ஒருத்தர் குடியுரிமை பெற முடியும். ஸோ அடுத்தது பாருங்க, 3 வழிகள்ல ஒருத்தர் குடியுரிமையை இழக்க முடியும். அது என்னென்னு பார்க்கலாம்.
குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துறத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல் என்ற பின்வரும் 3 வழிகளில் இழப்பார். என்னென்ன வழி? ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை துறத்தல், வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாக இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடுதல். இப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா போய் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டேன்னு வச்சுங்க, அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன், எனக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நானே வந்து தாமா முன் வந்து திறக்கிறது அது. அடுத்தது இங்க பாருங்க, வேறு ஒரு நாட்டுல நான் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன் அப்படின்னா என்னோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காவே கேன்சல் ஆயிடும். இது செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, எனக்கு வேணான்னு நானே சொல்றது. செகண்ட் பாயிண்ட் வந்து நான் அங்க வாங்கிட்டேன்னா இங்க உள்ளது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் வந்து இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒருவர், இயல்புரிமைனா என்ன, வெளிநாட்டவர் இந்திய அரசுக்கு இயல்புரிமை விண்ணப்பிப்பதன் மூலம், இயல்புரிமை வேணும்னு சொல்லி விண்ணப்பிக்கிறது மூலமா பெறுறது. ஸோ அந்த மாதிரி இயல்புரிமை வேணும்னு சொல்லி விண்ணப்பிச்சு குடியுரிமை பெற்ற ஒருவர், ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் இயல்புரிமை மூலமா குடியுரிமை பெற்றுக்கணும், அல்லது ஏதோ ஒரு மோசடி செஞ்சு குடியுரிமை பெற்றவரா இருக்கணும், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவரா இருக்கணும், அல்லது உண்மைகளை மறைத்தவரா இருக்கணும், அல்லது எதிரி நாட்டுடன் வணிகம் செய்தவரா இருக்கணும், அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர். இது எல்லாத்தையும் வச்சு 2 ஆண்டுக்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் அப்படின்னு சொல்லி திருப்திப்படும் பட்சத்தில், அதாவது நிரூபிக்கும் பட்சத்தில் நடுவண் அரசு அவருடைய குடியுரிமையை இழக்க செய்யும். ஸோ இது எல்லாமே என்னது, இயல்புரிமை. அப்புறம் ஒருத்தர் ஃப்ராடு இல்லை வந்து மற்ற நாட்டோட தொடர்புடையவர், நம்ம நாட்டுக்கு தீங்கு செய்யறதுக்காக வந்திருக்காரு, இப்படிலாம் கண்டுபிடிக்கிறது மூலமா அவருடைய குடியுரிமையும் இழக்கும். ஸோ இந்த 3 விதமா இந்த குடியுரிமை வந்து இழக்குது. ஓகே, ஸோ இது 3ஐயும் நோட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் குடியுரிமை பெறக்கூடிய வழிகள் என்ன 5, இழக்கக்கூடிய வழிகள் 3. ஓகே, சரி. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து அடிப்படை உரிமை. ஸோ அடிப்படை உரிமை அப்படின்னும் பொழுது என்ன அப்படின்னா, நம்ம இந்திய குடிமகனா இருக்கோம் அப்படின்னும் பொழுது நமக்குன்னு சில பேசிக்கான ரைட்ஸ் இருக்கும். சரியா? இந்த விஷயங்கள்லாம் கட்டாயம் எனக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும். அதை தான் நம்ம அடிப்படை உரிமைன்னு சொல்றோம். ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி 3. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், பகுதி 1 வந்து நம்மளுடைய எல்லைகளை பத்தி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து பகுதி 1. அடுத்தது பகுதி 2 எப்படி இருக்கும்னு சொன்னோம், குடியுரிமை சம்பந்தப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது பகுதி 3 எப்படி இருக்கு, பகுதி 3 வந்து அடிப்படை உரிமை. ஸோ இப்போ இதுல வந்து 5 to 11 ஆர்டிகிள் இருக்குன்னு பார்த்தோம். பகுதி 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 to 35 வரை ஆர்டிகிள்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி, பார்க்கலாம். பகுதி 3 12 to 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பத்தி சொல்லுது. அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள். அப்ப அடிப்படை உரிமை எதை பார்த்து எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது முதல் இந்திய அரசமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டம் முதல்ல நடைமுறைக்கு வரும் பொழுது என்னது 7 அடிப்படை உரிமைகளை வச்சிருந்தது. ஆனா இப்ப எத்தனை இருக்குன்னு கேட்டா 6 தான் இருக்கு. அப்ப அந்த 1 எங்க போச்சு பார்க்கலாம். ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. இந்திய சரி, அது எங்க போச்சுன்னு நான் சொல்லிடுறேன், இதுல கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7 இருந்தது, இப்ப 6 தான் இருக்கு. இந்த 7வது என்ன அப்படின்னா சொத்துரிமை இருக்கு இல்லையா. ஸோ இந்த சொத்துரிமையை பார்த்தீங்க அப்படின்னா நீக்கிட்டாங்க. அது 7வது அடிப்படை உரிமையா இருந்தது, அதை நீக்கி சாதாரண சட்ட உரிமையா மாத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை நீக்குனதுனால நமக்கு 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. ஓகே, கிளியர்? சரி, அது நம்ம பின்னாடி கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். இந்த இடத்துல கொடுக்கலாம், அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த இந்திய அரசமைப்போட பகுதி 3 என்னன்னு சொல்றோம், இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்தியாவின் மகா சாசனம் அப்படி எதுன்னு கேட்டா அடிப்படை உரிமை. இந்திய அரசமைப்போட திறவுகோல் எதுன்னு கேட்டா முகவுரை. அரசமைப்போட இந்தியாவின் மகா சாசனம் எதுன்னு கேட்டா அடிப்படை உரிமை. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. இப்ப நான் ஒரு இடத்துல வசிக்கிறேன், நீங்க ஒரு இடத்துல வசிக்கிறீங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு மாதிரியான அடிப்படை உரிமைகளும் உங்களுக்கு ஒரு மாதிரியான அடிப்படை உரிமைகளும் கிடையாது.
இந்தியாவுல இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு, எனக்கு, பக்கத்துல உள்ளவங்களுக்கு, எதிர்த்தாப்புல உள்ளவங்களுக்குன்னு எல்லாருக்குமே என்னது ஒரே மாதிரியான அந்த அடிப்படை உரிமைகள் தான், அத்தனை பேருக்கும் பொதுவானது தான். ஓகேவா? ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே சில அடிப்படையான உரிமைகளும் இருக்கு. ஸோ இப்ப சில பேர் வந்து இந்தியாவில் வசிப்பாங்க, ஆனா இந்திய குடிமகனா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து சில உரிமைகள் கிடையாது. ஸோ இந்திய குடிமக்களுக்கு மட்டும் சில அடிப்படை உரிமைகள் இருக்கு எக்ஸ்ட்ராவா. ஓகேவா? அடுத்தது பாருங்க, அரசமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஆர்டிகிள் 32. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகிள். ஸோ இதை பத்தியும் நம்ம பார்க்கலாம். நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் அந்த கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீதிமன்றத்தோட அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த முத்திரையோட நீதிமன்றத்தாலேயே வெளியிடக்கூடிய அந்த ஆணை அல்லது கட்டளை, அதை வந்து நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவோம். இது கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இது சில சட்டங்கள் நிறைவேறாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடக்கூடிய ஒரு ஆணை. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் ரெண்டுமே வந்து 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது. மொத்தம் எத்தனை வகையான நீதி பேராணைகளை அறிமுகம் செய்வாங்க அப்படின்னு கேட்பாங்க. 5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதனால் உச்ச நீதிமன்றத்தை அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி இந்த அரசமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகிள் 32 இந்திய அரசமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. இது இதயமான்னு கேட்காதீங்க உடனே. ஸோ அந்த ஆர்டிகிள் என்ன சொல்றாரு? 32 இந்திய அரசமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பாபநாசம் மூவி. அப்புறம் வந்து பாபநாசத்துல தெளிவா சொல்லியிருப்பாங்க இந்த ஹேபிஸ் கார்பஸ் மனுவை பத்தி. சரியா? அப்புறம் தெய்வ திருமகள் அதுல எல்லாம் வந்திருக்கும். பட் ஆனா பாபநாசத்துல அதை ஒரு ஆளை காணும் அப்படின்னும் பொழுது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சீனே வச்சிருப்பாங்க. சரியா? இப்ப அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹெபிஸ் கார்பஸ். சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்குது. எது? இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை. இந்த பேராணை வந்து கோர்ட் விதிச்சிருச்சு அப்படின்னா அந்த நபர் எங்கே இருந்தாலும் போலீஸ் வந்து அவங்கள கண்டுபிடிச்சு கோர்ட்டு முன்னாடி ஆஜர்படுத்தணும். இதுதான் அதனுடைய ரூல். ஓகேவா? அடுத்தது கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, மேண்டமஸ் அப்படின்னும் பொழுது நீங்க இந்த ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய அந்த வார்த்தையும் பார்த்துக்கோங்க. இதுவரை அந்த மாதிரி கேட்கல, ஆனாலும் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகேவா? மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான அந்த பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக்க முடியுமா? ஓகேவா? அதான் கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. அடுத்தது தடை உறுத்தும் நீதி பேராணை, ப்ராகிபிஷன். அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒரு கீழ் நீதிமன்றம், ஒரு சின்ன நீதிமன்றம் இருக்கு, அது வந்து அதோட சட்ட எல்லையை தாண்டி செயல்படுறதை இது தடுக்குது. எது? தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது ஆவண கேட்பு. ஆவண கேட்பு அப்படின்னும் பொழுது உயர் நீதிமன்றம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆவணங்களை வந்து நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உயரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடக்கூடிய ஆணை. இப்ப ஒரு ஹைகோர்ட் இருக்கு, இல்ல வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கு அப்படின்னும் பொழுது அது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் வேணும், இது எங்க அது எங்க, இதை வந்து எனக்கு அனுப்பு, இல்ல அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ இதை அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ஆவண கேட்பு நீதி பேராணையை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்க, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. அப்படின்னா என்னன்னா, இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. ஓகேவா? சோ இது மூலமா என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த அரசு அலுவலகங்கள் வந்து சட்டத்திற்கு புறம்பா வேற யாராவது கைப்பற்றுறாங்க இல்லையா, அதை வந்து தடை செய்யலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து இந்த ஆர்டிகிள் 32 இருக்கக்கூடிய அந்த 5 வகையான ரிட்டை பத்தி பார்த்தோம். ரிட்டுனா நீதி பேராணைன்னு சொல்லுவோம். சரியா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரிட்டுன்னு சொல்லுவோம். சாரி, 35ன்னு போட்டேன்னா 32. ஸோ இந்த 32ல இது எல்லாம் இருக்கு. ஓகே, இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இந்த அடிப்படை உரிமை பார்த்தோம் இல்லையா, இந்த அடிப்படை உரிமையில ஆர்டிகிள் 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதை டீட்டெயிலா ஒவ்வொரு ஆர்டிகிள்லையும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமையில ஆர்டிகிள் 14 கொடுத்துருக்காங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகிள் 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் நீ நான் எல்லாருமே என்னது சமம் தான். அடுத்தது 15 என்ன சொல்லியிருக்குன்னா, மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துறத என்ன பண்ணுது? தடை செய்து. அடுத்தது ஆர்டிகிள் 16
பொது வேலை வாய்ப்புகள்ல சம வாய்ப்பு அளிக்கிறது. ஆர்டிகிள் 17 தீண்டாமையை ஒழித்தல். ஆர்டிகிள் 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை நீக்குதல். ஸோ இதெல்லாம் என்னது சமத்துவ உரிமையில வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை அப்படின்னும் பொழுது இப்ப நம்ம இவ்வளவு சுதந்திரமா இருக்கோம். சுதந்திரம் அடைஞ்சதே சுதந்திரமா இருக்கிறதுக்காக தான் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஆர்டிகிள் 19 பாத்தீங்க அப்படின்னா பேசுறதுக்கு சுதந்திரம், கருத்து தெரிவிக்கிறதுக்கு சுதந்திரம், ஒரு இடத்துல கூட்டம் கூடுறதுக்கு சுதந்திரம், சங்கங்கள் அமைக்க, நான் விரும்பின இடத்துக்கு இந்தியாவுக்குள்ள போக, வசிக்க, தொழில் செய்ய, இடம் வாங்க, விற்க, இது எல்லாத்துக்குமே ஒரு சுதந்திரம் இருக்குன்னா அது எல்லாமே என்னது இந்த ஆர்டிகிள் 19 தான். இப்ப பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்க மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இது எல்லாமே எங்க வருது? பிரிவு 19ல வருது. அடுத்தது ஆர்டிகிள் 20 என்ன சொல்லியிருக்கு? பிரிவு, ஆர்டிகிள், உறுப்பு, விதி எல்லாமே ஒண்ணுதான். நான் மேல சொன்னதுல இந்த பிரிவுங்கிற வார்த்தையை விட்டுட்டேன், அது கீழே வந்ததுனால நான் சொல்லல. இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பிரிவு 20ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. நல்லா பார்க்கணும். ஆர்டிகிள் 20 பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளுக்கு தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை கிடையாது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் குற்றவாளின்னு சொல்லி இன்னும் முடிவு பண்ணல. ஸோ அவர் குற்றவாளியாகவும் இருக்கலாம், குற்றம் செய்யாதவராகவும் இருக்கலாம். அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர், சரியா? அந்த என்ன கோர்ட்ல வந்து அந்த வாக்குவாதம்லாம் முடிஞ்சு கரெக்டா அந்த என்ன சொல்லுவாங்க ஆதாரங்கள்லாம் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவர் வந்து குற்றவாளியா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் உண்மையெல்லாம் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ அதுவரை அவர் என்னது குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான். ஸோ இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அது ஏன் அவங்களுக்கு உரிமை தண்டனையில இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா, இப்ப ஒரு நபர் இருக்கார் அப்படின்னும் பொழுது அவர் குற்றமே செய்யல அப்படின்னா, ஆனாலும் அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபராக தானே இருப்பாரு. அவர் குற்றம் செஞ்சார் அப்படின்னா அவருக்கு தண்டனை கிடைக்கலாம். ஆனா அவர் குற்றம் செய்யலைன்னும் பொழுது அவருக்கு தண்டனையில இருந்து பாதுகாப்பு கிடைக்கணும்ல, அதுக்கான ஒரு ஆர்டிகிள் தான் இந்த 20. அடுத்தது ஆர்டிகிள் 21ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மனுஷனுக்கு நீர் தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய ஆர்டிகிள் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன? ஆர்டிகிள் 21 தான் ஆன்சர். ஏன் அப்படிலாம் கொடுக்கவே இல்லையா, நீங்களா ஒன்று சொல்றீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இது ஒரு தடவை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, சரியா? ஒரு தனிப்பட்ட மனிதன் தண்ணீர் தேவைக்காக தண்ணீர் வந்து இப்ப எனக்கு வேணும், அவனுக்கு தண்ணீர் கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது அதுக்கான ஆர்டிகிள் என்ன அப்படின்னா 21 தான். ஏன் அப்படின்னு பாருங்க, ஒருத்தன் வாழணும், அவனுடைய வாழ்க்கை, அப்புறம் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு, இது ரெண்டும் பெறக்கூடிய உரிமை என்னது 21. அப்போ ஒருத்தன் வாழணும்னா தண்ணி வேணும், புரியுதா? எப்படி இன்டைரக்டா அந்த கொஸ்டின் வந்துருக்கு பாருங்க. ஸோ இப்படி நேரடியா நம்ம கொஸ்டின் வரலனாலும் இன்டைரக்டாவும் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அந்த ஆர்டிகிளோட ஃபுல் இதை வந்து நீங்க உள்வாங்கணும், பொருளை உள்வாங்கினாதான் அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சரி, ஓகே. அடுத்தது பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஒருத்தர் கண்டிப்பா தொடக்க கல்வி பெறணும், அதை பத்தி தான் இந்த பிரிவு 21A சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? அடுத்தது பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு பெறும் உரிமை. சிலர் வந்து வழக்குகள்ல கைது செய்து தடுப்பு காவல்ல வச்சிருவாங்க. ஸோ அதுக்கு எதிராக என்ன பண்றாங்க, பாதுகாப்பு தரதுக்கு தான் இந்த ஆர்டிகிள் 22. சரி, அடுத்து இது எல்லாம் எதுல வருது? சுதந்திர உரிமையில வருது. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான என்ன? குழந்தை தொழிலாளர், கொத்தடிமை, இதெல்லாம் வரும் இல்லையா, அதுதான் ஆர்டிகிள் 23. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், இது எல்லாமே எந்த ஆர்டிகிள்ல வருது? ஆர்டிகிள் 23. இதை எப்படி ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னா, 23 வயசுக்குள்ள வேலைக்கு போகல அப்படின்னா நீ கொத்தடிமையா போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஆர்டிகிளையும் உங்களுக்கு எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி இதோட ஒன்னோட ரிலேட் பண்ணி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள்ல குழந்தை தொழிலாளர்கள் அந்த வேலை செய்யறாங்களே அந்த முறையை தடுக்கிறதுக்கான ஆர்டிகிள் வந்து ஆர்டிகிள் 24. ஸோ ஆர்டிகிள் 24னா என்னது? குழந்தை தொழிலாளர் தடுப்பு. ஓகே, இது ரெண்டும் என்னது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சமய சார்பு உரிமை.
சமயம் சார்ந்து ஒரு 4 உரிமைகள் இருக்கு, அதை பார்க்கலாம். எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும், ஒரு மனுஷன் நான் இருக்கேன், நான் வந்து எந்த சமயத்தை வேணாலும் ஏத்துக்கலாம், பின்பற்றலாம், அந்த ஏத்துக்கிட்ட பின்பற்றின அந்த சமயத்தை பத்தி பரப்பவும் செய்யலாம், அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. எதன்படி? ஆர்டிகிள் 25. அடுத்தது சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை ஆர்டிகிள் 26. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். இப்ப ஒரு மதத்தை பரப்புறோம் பொழுது வரி கட்ட சொல்லுவாங்க இல்லையா, அது நான் கட்டாம இருக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம், அது ஆர்டிகிள் 27. அடுத்தது மதம் சார்ந்த அந்த கல்வி நிறுவனங்கள்ல, உதாரணத்துக்கு இப்போ ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம், சரியா? அங்க வந்து அந்த வழிபாட்டு கூட்டம்லாம் நடக்கும் இல்லையா, அங்க வந்து அந்த நிகழ்வுகள்ல கலந்துக்காம இருக்கிறதுக்கான, அதாவது இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஏதாவது ஜபம் பண்றாங்க அப்படின்னும் போது அதுல கலந்துக்காம இருக்கிறதுக்கான உரிமை இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து, பொங்கல் ஃபங்க்ஷன்றது அது சமயம் சார்ந்த ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது, இப்போ அதை வந்து சமயத்தை தாண்டி செலிப்ரேட் பண்றாங்க, இருந்தாலும் இது மாதிரி ஏதாவது ஒரு சமயம் சார்ந்த ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னும் பொழுது அதுல கலந்துக்காம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க கலந்துக்காம இருக்கலாம், அதை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அதுக்கான ஆர்டிகிள் பாத்தீங்கன்னா பிரிவு 28. அடுத்தது கல்வி கலாச்சார உரிமை. 2 ஆர்டிகிள் இருக்கு. என்ன அப்படின்னா, சிறுபான்மையினர், அதாவது நிறைய சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான எழுத்து, அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரம், இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டிகிள் இருக்கு, அதுதான் ஆர்டிகிள் 29. அடுத்தது அந்த சிறுபான்மையினருக்கான கல்வி, அவங்களுக்கான கல்வி நிறுவனங்களை நிறுவி அவங்களே நிர்வகிக்கிறதுக்கான உரிமையும் இருக்கு, அது என்னன்னா ஆர்டிகிள் 30. ஸோ இப்போ ஆர்டிகிள் 14 30 வரைக்கும் கிளியரா இருக்கும். அடுத்தது 32, இது நம்ம மேல பார்த்தோம், என்ன தனிப்பட்டவரோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பட்சத்துல. இப்ப நம்ம பார்த்தது வந்து இது 32, மேல பார்த்தது பாத்தீங்கன்னா அரசமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை 32. அதை பத்தி தான் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா இந்த விட்டு வந்து இடையில வந்ததுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த 5 வகையான நீதி பேராணையும் தனியா பார்த்துக்கோங்க. ஆர்டிகிள் 32 அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம மேல பார்த்தோம்ல 14 இருந்து 30 வரைக்கும் பார்த்தோம்ல, சரியா? இந்த பார்த்த இத்தனை ஆர்டிகிள்ல ஏதாவது ஒண்ணு எனக்கு கிடைக்கல அப்படின்னும் பொழுது நான் என்ன பண்ணலாம், நேரடியா கோர்ட்டை போய் அணுகி எனக்கான உரிமையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆர்டிகிள் 32 படி தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெற முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டிகிள் 32. இது இவ்வளோ ஸ்பெஷல். இப்போ எனக்கு வந்து தண்ணி கிடைக்கல அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போகலாம். தண்ணினா H2O, ஓகேவா? ட்ரிங்கிங் வாட்டர். அடுத்தது வந்து இப்படி ஒவ்வொரு இப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்றாங்க, பொது வேலைவாய்ப்புல சம வாய்ப்பு அளிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சரியான விதத்துல எனக்கு ஏதாவது ஒரு ஆர்டிகிள்ல எனக்கு கிடைக்கல, என்னை பேச விடலை, என்னை கருத்து தெரிவிக்க விடலை, என்னை வந்து ஒரு இடத்துல கூட்டம் கூட விடலை, என்னை வந்து ஒரு மதத்தை பின்பற்ற சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க, இப்படி இது மாதிரி இந்த ஆர்டிகிள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் பட்சத்துல நான் என்ன பண்ணலாம், நேரடியா ஒரு கோர்ட்ல போயிட்டு என்னோட அடிப்படை உரிமையை நிலைநாட்டிக்க முடியும். அதுக்கான ஆர்டிகிள் என்ன? ஆர்டிகிள் 32. இது இவ்வளோ ஸ்பெஷலா இருக்கிறதுனால தான் இந்த ஆர்டிகிள் என்னென்ன சொன்னாங்க, இந்திய அரசமைப்போட இதயம் மற்றும் ஆன்மான்னு அம்பேத்கர் சொன்னாரு. அடுத்தது வேற என்ன வந்திருக்கு கீழே, 1978 ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா 44வது அரசமைப்பு சட்ட திருத்தத்துல அடிப்படை உரிமை பட்டியல்ல இருந்து சொத்துரிமையை வந்து நீக்கினாங்க. நான் சொன்னேன் இல்லையா மேல உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு இதை நீக்கி 6 அடிப்படை உரிமையா மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அந்த நீக்கப்பட்ட 7வது அடிப்படை உரிமை என்ன அப்படின்னா சொத்துரிமை. ஸோ அந்த சொத்துரிமையை ஏன் நீக்கினாங்க, எந்த வருஷம் நீக்கினாங்க அப்படின்னும் போது நம்ம முன்னாடியே பார்த்தோம், 1976வது வருஷத்துல 42வது சட்ட திருத்தம் நடந்ததுன்னு. அதே மாதிரி 2 வருஷம் கழிச்சு 1978ல 44வது சட்ட திருத்தம் நடந்தது. அந்த சட்ட திருத்தத்துல என்ன பண்ணாங்க, இந்த சொத்துரிமையை நீக்கி அதாவது இது வந்து 31வது ஆர்டிகிளா இருந்தது. இப்ப நீங்க மேல பாத்தீங்கல்ல பிரிவு 31 இருக்கு, இங்க 32 இருக்கு, நடுவுல 31 காணோம் இல்லையா, இந்த 31 தான் சொத்துரிமை இருந்திருக்கு.
இதுதான் என்ன பண்ணிட்டாங்க, நீக்கி என்ன பண்ணாங்கன்னா பகுதி 12ல பிரிவு 307 ஒரு சாதாரண சட்ட உரிமையா வச்சுட்டாங்க. இதான் இந்த சொத்து உரிமையை. ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எங்க இருந்து நீக்குனாங்க, எந்த வருஷம் நீக்குனாங்க, எந்த அமெண்ட்மெண்ட்ல நீக்குனாங்க, இப்ப எங்க சேர்த்திருக்காங்க, எந்த பகுதியில சேர்த்திருக்காங்க, எந்த பிரிவுல சேர்த்திருக்காங்க, இது எல்லாமே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். ஸோ அடிப்படை உரிமைகளை ஒருத்தரால நிறுத்தி வைக்க முடியுமான்னு கேட்டால் கட்டாயம் முடியும். இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 352 அதன் கீழ் குடியரசுத் தலைவரால அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அந்த சுதந்திரங்கள் தாமாக நிறுத்தி வைக்கப்படும். என்னென்ன உத்தரவாதம் கொடுத்தாங்க, ஒருத்தன் பேசணும், கருத்து தெரிவிக்கணும், அமைதியான முறையில ஒரு இடத்துல கூடணும், சங்கம் அமைக்கணும், அமைப்பு தொடங்கணும், நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் தங்கலாம், தொழில் செய்யலாம், இடம் வாங்கலாம், விற்கலாம், இந்த மாதிரியான உரிமைகள் எல்லாம் என்னது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். எப்ப ஆர்டிகல் 352 நடைமுறையில இருக்கும்போது, அதாவது தேசிய அவசர நிலை பிரகடனம் நடைமுறையில இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவரால அந்த சட்டத்தை போட முடியும். அப்ப இந்த 19 ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலமா தடை செய்யலாம். குடியரசுத் தலைவரோட இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி குடியரசுத் தலைவர் நினைச்சா அதை பண்ண முடியும், மற்ற யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். ஸோ இப்போ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம், முகவுரை பார்த்தோம், அப்புறம் குடியுரிமை பார்த்தோம், அடிப்படை உரிமைகள் பார்த்தோம். அதில் அந்த அரசுக்கு ஆர்டிகல் 32 பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். அப்புறம் அந்த நீதி பேராணைகளை பார்த்தோம். ஓகேவா, இது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அரசுக்கு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், அதாவது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். அரசுக்கு வந்து இந்தந்த விதங்கள்ல நீங்க கரெக்டா இருக்கணும், இப்படிலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க அரசாங்கம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில வழிமுறைகளை சொல்லக்கூடியதுதான் இந்த கோட்பாடுகள். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பகுதியில இருக்கு, இதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா இதை வந்து கட்டாயப்படுத்த முடியாது யாராலையுமே. நீங்க கட்டாயம் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை கட்டாயப்படுத்த முடியாது. இது வெறும் அறிவுரைகளா மட்டும்தான் இருக்கும். அவங்க ஃபாலோ பண்றதும் பண்ணாததும் அவங்களுடைய ஒப்பீனியன். ஓகேவா, அடுத்தது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி 4ல இப்ப பார்த்தோம்ல, பகுதி 1 வந்து எல்லைகள், 2 குடியுரிமை, 3 அடிப்படை உரிமை, 4 என்னது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு. வரிசையா பார்த்துட்டே வரும். சரியா, பகுதி 4ல பிரிவு 36ல இருந்து 51 வரை. மேல என்ன பார்த்தோம், குடியுரிமைன்னும் போது 5 to 11, அடிப்படை உரிமைனா 12 to 35 பார்த்தோம். ஆமா 35. அடுத்தது அரசு வழிகாட்டு நெறிமுறைனா 36ல இருந்து 51 வரை. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி விட்ட இடத்துல இருந்து அடுத்தது ஆரம்பிக்குது. ஓகே, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடியதா அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள்னு சொல்றோம். அரசமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் இவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன அப்படின்னா, 1 சமதர்மம், இன்னொன்று காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை. ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சமதர்மம், காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை, இந்த 3 தான் பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது. ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதனுடைய நோக்கம். இந்த அரசமைப்பு டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்கப்பா. இதை ஷார்ட்டா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், அதுதான் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது இந்த அரசமைப்போட புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் எதை சொல்லுவார், இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை சொல்லுவார். இப்ப இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லி அம்பேத்கர் எதை சொன்னாரு, ஆர்டிகல் 32 சொன்னாரு. ஸோ இதே புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லி எதை சொன்னாரு, டிபிஎஸ்பியை சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தனியா அவர் நோட் பண்ணிக்கணும், யார் யார் என்னென்ன சொன்னாங்க, எதை சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணணும். ஓகே, சரி, அடுத்து அப்படியே பாருங்க கீழே. அடிப்படை உரிமைகள், அரசு வழி நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க.
எதை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் மாதிரி. சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமைகள் இது அமெரிக்க நாடுல இருந்து எடுக்கப்பட்டது. டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது. அரசாங்கத்தில் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. இது அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களாகவே இருக்கும். இவற்றை சட்டமன்றத்தால செயல்படுத்த முடியும். இது நீதிமன்றம் நினைச்சா கூட கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா வெறும் அறிவுரைகள் தான். ஓகே, இவை சட்ட ஒப்புதல்களை பெற்றவை. எது? அடிப்படை உரிமைகள். இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. இந்த உரிமைகள் நாட்டோட அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துது. இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகுது. ஆனால் செயல்படுத்தினாதான் உறுதியாகும். ஓகேவா? அது ஒரு முக்கியமான விஷயம். சரி, அடுத்தது முக்கியமான ஒரு பாக்ஸ் பார்க்க போறோம். 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசமைப்பு பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். மேல பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகிள் பாக்ஸ் பார்த்தோம். ஸோ இதுல இந்த 21 பார்த்தோம், 22 பார்த்தோம். ஸோ இந்த 21A பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல கிடையாது. அதை எப்ப சேர்த்திருக்காங்க அதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 2002ல தான் சேர்த்திருக்காங்க. பிரிவு 21ல சேர்த்து அதை ஒரு அடிப்படை உரிமையா வச்சிருக்காங்க. ஓகேவா? 21A. ஓகே, ரொம்ப முக்கியம். இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வி, அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், 6 வயதுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுரை வழங்குது. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது அடிப்படை கடமைகள். சரி, ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்து ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணலாம். முக்கியமான அந்த கொட்டேஷன்ஸ் மட்டும். என்ன? முகவுரை அரசமைப்பின் திறவுகோள்னு சொன்னோம். அப்புறம் இந்திய அரசமைப்போட பாதுகாவலன் யாருன்னா உச்ச நீதிமன்றம். அடுத்தது என்ன பார்த்தோம்? இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லி அம்பேத்கர் ஆர்டிகல் 32 சொன்னாரு. புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லி டிபிஎஸ்பியை சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் அப்படின்னும் பொழுது இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாடுகளை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்னும் பொழுது அரசமைப்பு அப்படிங்கிற கான்செப்டே அமெரிக்காவை பார்த்து எடுத்தோம். ஓகே, அதே மாதிரி அடிப்படை உரிமைகளும் அமெரிக்காவை பார்த்து தான் எடுத்தோம். வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்தை பார்த்து எடுத்தோம். அதே மாதிரி இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது ரஷ்யாவை பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ இது நம்ம முதல்ல நடைமுறைக்கு இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. ஓகே, நடைமுறைக்கு வந்தது எப்போ? 1950 ஜனவரி 26. ஸோ இந்த 2 டைமுமே இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்துல கிடையாது. அப்ப எங்க இருந்து இது வந்துச்சு? ஏன் வந்துச்சு? இப்படி கொஸ்டின் வரும் இல்லையா? முதல்ல இந்த அடிப்படை கடமைனா என்னன்னு பார்க்கலாம். அடிப்படை உரிமை அப்படின்னும் போது இந்திய குடிமகனா இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு கட்டாயம் கிடைக்கணும், கிடைக்கல அப்படின்னா நான் நீதிமன்றத்துக்கு போவேன் அப்படின்னு ஒருத்தர் எப்படி சொல்றாரோ, இதெல்லாம் என்னோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி உரிமை கோர்றாரோ, அதே மாதிரி இதெல்லாம் என்னோட டியூட்டிஸ், இதெல்லாம் என்னுடைய கடமைகள். நான் ஒரு இந்திய குடிமகனா இதெல்லாம் செய்வேன். நான் நாட்டுப்பற்றோட இருப்பேன். தேவைப்படும் போது என்னோட இந்தியாவுக்காக நான் போராடுவேன். அப்படிலாம் நிறைய நமக்குன்னு சொல்லி ஒரு சில டியூட்டிஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். அது ஏன் வச்சாங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க போறோம். சரி பாருங்க, இந்திய அரசமைப்போட அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது முன்னாள் சோவியத் யூனியன், அதாவது USSR அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவை பார்த்து அந்த அரசமைப்போட தாக்கத்தால நம்ம பார்த்து ஆட் பண்ணிட்டு தான். இது எப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 1976வது வருஷம். நான் சொன்னேன் இல்லையா, மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அது சிறு அரசமைப்பு, 1942வது அரசமைப்பு, அதுதான் 1976ல் அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. ரொம்ப முக்கியம், சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி எந்த வருஷம் போட்டாங்கன்னு கேட்பாங்க. 1976ன்னு போடணும். ஓகேவா? அந்த கமிட்டி அரசமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரை செய்தது. அதன்படி 1976வது வருஷம் மேற்கொள்ளப்பட்ட அந்த 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்துல நம்மளுடைய அரசமைப்பு குடிமக்களை பொறுத்து சிலவற்றை பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி சில இதை ஆட் பண்றாங்க. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகள் தான் குடிமக்களோட கடமைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பொறுப்பு, கடமை, டியூட்டி எல்லாம் ஒண்ணுதான். இது மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசமைப்போட எந்த பகுதியில இருக்கு, எந்த ஆர்டிகிள்ல இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? பகுதி 1 எல்லைகளை பத்தி சொன்னுச்சு. ஓகே, பகுதி 1 எல்லைகளை பத்தி சொன்னுச்சு. 2 குடியுரிமை, 3 அடிப்படை உரிமை, 4 வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு. இப்ப 4A அடிப்படை கடமைகளை வச்சிருக்காங்க. ஆர்டிகிள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பிரிவு என்ன பார்த்தோம்?
இது வந்து 4 வரை வரும். இது வந்து 5ல இருந்து 11 வரை வரும். 12ல இருந்து 35 வரை வரும். 36ல இருந்து 51 வரை வரும். அடிப்படை கடமைக்கு பார்த்தீங்கன்னா 51A. சரியா? ஒரு 11 கடமைகளை வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த 11 கடமையுமே இந்த 51Aக்கு கீழே தான் வரும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். அடிப்படை கடமைகளை மட்டுமே நான் தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பதிவு தரேன். 51Aல ABCDன்னு போட்டு அது தனியாக ஒரு செஷனே உண்டு. ஒவ்வொரு இதுக்கும் என்ன ABCD அந்த இது படிக்கணும். ஸோ அதை நான் தனியாக உங்களுக்கு தரேன். இப்போதைக்கு இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த பகுதி 4Aல பிரிவு 51Aல சேர்த்திருக்காங்க. மொத்தம் 11 அடிப்படை கடமைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசமைப்பு, அதன் கொள்கை, நிறுவனம், தேசிய கொடி, அப்புறம் தேசிய கீதம் இது எல்லாத்தையும் கட்டாயம் மதிக்கணும். அடுத்தது சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்க்கணும். இந்தியாவோட இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இது எல்லாத்தையும் பேணி பாதுகாக்கணும். தேச பாதுகாப்பிற்கு தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாரா இருக்கணும். போர்க்காலத்துல நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம போய் தேசத்துக்காக பணி செய்ய தயாரா இருக்கணும். சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி என்ன பண்ணணும்? இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்க்கணும். ஓகேவா? சரி, அடுத்தது நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாக்கணும். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்கு மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அது வாழக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தணும். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் இது எல்லாத்தையும் வளர்க்கணும். வன்முறையை கைவிடணும். பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். வடிவேல் காமெடியில கூட வரும், இது உங்கள் சொத்து, சேதப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாத்தி அடிச்சுப்பாங்க இல்லையா? ஸோ அதே தான். இப்போ இது உங்கள் சொத்து அப்படின்னும் பொழுது இது நம்மளுடைய பொதுமக்களுடைய அந்த கடமையில இருக்கு. அரசு சொத்துக்களை சேதப்படுத்த கூடாது. பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தை நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை சட்டம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். 2002ல ஒரு இது கொண்டு வந்தாங்கன்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம் வந்து இந்த வருஷம் தான் நடந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம 3 சட்ட திருத்தம் பார்த்துருக்கோம். என்ன? ஒன்று 1976 42வது சட்ட திருத்தம், 1978 44வது சட்ட திருத்தம், 2002 என்னது 86வது சட்ட திருத்தம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சைட்லேயே படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த சட்ட திருத்தத்தில் 2002 படி 51A கீழ் 11வது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதை 11வது அடிப்படை கடமையாக சேர்த்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 10 தான் இருந்திருக்கு, அப்புறமா இந்த 11ஆவதா சேர்த்துருக்காங்க. ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, ABCDEFGHIJK அப்படின்னு வரும். இதில் இந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்டது வந்து K அப்படிங்கிற பிரிவில் வருது. ஓகேவா? இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது தான். அண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பேஜஸ் தான் இருக்கு. சரி, பார்த்துடலாம். நடுவண் மாநில உறவுகள், அதாவது மத்திய அரசு மாநில அரசு ரிலேட்டடான உறவுகளை பத்தி பார்க்க போறோம். மத்திய மாநில உறவுகளை பத்தி, சட்டமன்ற உறவுகள், அப்புறம் வந்து நிர்வாக உறவு, நிதி உறவு அப்படின்னு சொல்லி நிதி உறவு, நிதினா ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப், மூணுத்தை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து சட்டமன்ற உறவு அப்படின்னும் பொழுது நடுவண் அரசோட இந்த நாடாளுமன்றம். நடுவண் அரசுனா ஃபர்ஸ்ட் என்ன? ஒன்றிய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு. ஸோ இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் ஃபர்ஸ்ட் தெரியுதான்னு பார்ப்போம். ரெண்டா பிரிச்சுப்போம். மாநில அரசு, இங்க நடுவண் அரசு. ஓகேவா? மாநில அரசு அப்படின்னும் பொழுது ஸ்டேட், ஆமா கரெக்டு தான், ஸ்டேட். இங்க பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்புறம் வந்து மத்திய அரசு, நடுவண் அரசு, வேற என்ன இருக்கு? ஒன்றிய அரசு. இது எல்லாமே
எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா மத்திய அரசை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். மாநில அரசு அப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம் மாநில அரசை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நடுவண் நாடாளுமன்றம் அப்படின்னும் பொழுது மத்திய அரசினுடைய அந்த நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவில் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. இப்ப இந்தியாவோட எந்த பகுதிக்கும் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு சட்டம் வந்து யாரால இயற்ற முடியும்? மத்திய அரசு நினைச்சா இயற்ற முடியும். அதுதான் அதனுடைய மீனிங். இது வந்து இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எத்தனை அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அப்ப இருக்கக்கூடிய அந்த யூனியன் பிரதேசங்களுக்கான சட்டங்களையும் நம்ம மாநிலங்களுக்கான சட்டங்களையும் யார் இயற்றுவா அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசு தான் இயற்றும். மத்திய அரசினுடைய நாடாளுமன்றம் தான் இயற்றும். ஓகேவா? ஸோ இது வந்து யூனியன் பிரதேசத்துக்கும் நம்மளுடைய மாநிலங்களுக்கும் சேம் தான். ஓகே, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்திய அரசமைப்பின் 7வது அட்டவணை ரொம்ப முக்கியம். எந்த அட்டவணை? 7வது அட்டவணை. இந்த அட்டவணையில நடுவண் மாநில அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. அது என்ன அதிகார பகிர்வு அப்படின்னா சில விஷயங்கள், உதாரணத்துக்கு கல்வி எடுத்துப்போம். இப்ப கல்வியில வந்து மத்திய அரசு ஒரு ரூல்ஸை கொண்டு வருது, மாநில அரசு ஒரு ரூல்ஸை கொண்டு வருது அப்படின்னும் பொழுது யார் கொண்டு வர்றது இறுதியானது, இல்லை யாருக்கு வந்து முழுமையான அதிகாரம் அதுல இருக்கு, இல்லை 2 பேருக்கும் பொதுவா இருக்கா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் கொடுப்பாங்க. ஒவ்வொரு துறையிலுமே அது மாதிரி மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிப்பாங்க. ஸோ இப்ப மத்திய பட்டியல் அப்படின்னும் பொழுது இதுல மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். மாநில அரசு அப்படின்னும் பொழுது இதுல மாநில அரசு மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். சரியா? பொது பட்டியல்னு ஒண்ணு இருக்கு. இந்த பொது பட்டியல்ல மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனா ரெண்டுத்துலயும் முரண்பாடு வரும் பட்சத்துல, அதாவது இப்ப மாநில அரசு சொல்றத மத்திய அரசு கேட்கல அப்படின்னும் பொழுது, இல்ல மத்திய அரசு சொல்றத மாநில அரசு கேட்கல அப்படின்னும் பொழுது எது இறுதியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மத்திய அரசு இருக்கு இல்லையா, மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்யூஷன் தான், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இந்த பொதுப்பட்டியல்ல தீர்வாக அமையும். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சட்டம் தான் இறுதியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதன்படி நம்ம 3 பட்டியல் வச்சிருக்கோம். என்ன? மத்திய, மாநில, பொது பட்டியல் அப்படின்னு சொல்லி 3 பட்டியல் வச்சிருக்கோம். அதை மத்திய பட்டியல்னு சொல்லாம அவங்க இங்க நடுவண் பட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுவண் பட்டியல்னாலும் மத்திய பட்டியல்னாலும் ஒன்றிய பட்டியல்னாலும் ஒண்ணுதான். ஓகே, ஸோ இந்த 3 பட்டியல்கள் முறையே ஃபர்ஸ்ட் பாருங்க, நடுவண் பட்டியல்ல 97, மாநில பட்டியல்ல 66, பொது பட்டியல்ல 47 அப்படின்னு சொல்லி இருந்தது. இந்த நடுவண் அரசுக்கு சொந்தமான பட்டியல்ல சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியல்ல சட்டம் இயற்றக்கூடிய அந்த பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது. நான் சொன்னாலே இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதான். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொது பட்டியலில் உள்ள துறைகளின் மீது சட்டமியற்ற அதிகாரம் கொண்டுள்ளன. ஆனால் நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியல் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் போது முரண்பாடு, அதாவது வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, வாக்கிய சண்டை வந்துச்சுன்னா நடுவண் அரசு மத்திய அரசு இயற்றக்கூடிய அந்த சட்டம் தான் இறுதியானது. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, தற்பொழுது அதிகார பகிர்வுல நடுவண் அரசு பட்டியல்ல 100 துறைகள். அப்ப இங்க இருக்கிறத என்ன பண்ணணும்? இது மாறிடுச்சு. 97, 66, 47ங்கிறது மாறிட்டு என்னவா மாறி இருக்கு? நடுவண் அரசுக்கு 100 துறைகள், மாநில அரசுக்கு வந்து 61 துறைகள், இரண்டுக்கும் பொதுவான பட்டியல்ல 52 துறைகள் என்று மாற்றப்பட்டுள்ளது. 1976 வருஷம் 42வது சட்ட திருத்த பட்டியல்ல இந்த மாநிலத்துல இருந்து ஒரு 5 துறைகளை எடுத்து பொது பட்டியலுக்கு போட்டுட்டாங்க. அதுல என்னென்ன போட்டிருக்காங்க? கல்வி, காடு, எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள், வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற அமைப்புகள் தவிர பிற நீதிமன்றங்களோட நீதி நிர்வாகம். இது எல்லாத்தையும் தூக்கி எங்க போட்டாங்க? பொதுப்பட்டியல்ல போட்டுட்டாங்க. ஸோ இந்த கல்வி அப்படிங்கிறது முன்னாடி மாநில பட்டியல்ல இருந்தது, சரியா? ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க? பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்ததுனாலதான் இப்ப இந்த கல்வி தொடர்புடைய இந்த நீட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நீட் தேர்வு இது வந்து இன்னும் ஒரு இழுபறியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது பொதுப்பட்டியல்ல இருக்கு. நான் இப்பதான் சொன்னேன், பொதுப்பட்டியல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுல சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்படும் பட்சத்துல அதுக்கு நடுவண் அரசு இயற்றக்கூடிய அந்த சட்டம் தான் இறுதியானது. அப்ப நீட் தேர்வுல இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேணாம்னு சொல்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னும் பொழுது 2 பேருக்கும் முரண்பாடு ஏற்படுது. அப்ப எது ஃபைனலா இருக்கு? நீட்டு தான் ஃபைனலா இருக்கு. அதாவது நடுவண் அரசு கொண்டு வந்த அந்த சட்டம் தான்
இறுதியானது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சரி, இதையும் தாண்டி பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய அறுதி பெரும்பான்மை உடைய அந்த என்ன பேர் ஏதோ சொல்லுவாங்களே, தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினாங்க அப்படின்னா மேபி அதை இது பண்ணலாம். ஆனால் அதுக்கு நிறைய மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படணும். பட் ஆனால் அது கொஞ்சம் பாசிபிள் கிடையாது. அதனாலதான் அது இன்னும் இழுபறியாவே இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது நிர்வாக உறவுகள். ஒரு மாநில அரசோட நிர்வாக அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சொந்த மாநிலத்துல மட்டும்தான் உள்ளது மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. இது மாநிலம். நிர்வாக உறவை பொறுத்த வரைக்கும் மாநில அரசை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்ப தமிழகம் இருக்குன்னா நம்ம தமிழகம் சார்ந்த விஷயங்கள்ல தான் அதால சட்டம் இயற்ற முடியும். அதுக்கான அந்த ஒரு தகுதி தான் அதுக்கு இருக்கு. அதே வேளையில் நடுவண் அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. அவை நாடாளுமன்ற தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பதிகாரம், மாநில அரசுகள் செய்து கொடுக்கக்கூடிய அந்த உடன்படிக்கைகள் அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது, இதெல்லாம் அந்த மத்திய மாநில அரசுக்கு இடையேயான அந்த உறவுகள், நிர்வாக உறவுகளை பத்தி இருக்கு. அடுத்தது நிதி உறவுகள். நிதி உறவுகள் அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு நிதியையும் என்ன பண்ணணும், மத்திய மாநில அரசுகள் சரியா பங்கீடு செஞ்சுக்கணும். ஸோ இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268ல இருந்து 293 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகிள்ஸும் நமக்கு எதை பத்தி இருக்கு அப்படின்னா நிதி சார்ந்த உறவுகளை பத்தி தான் இருக்கு. ஸோ நடுவண், அதாவது மத்திய மாநில அரசுகள் அரசமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றிருக்கு. யாரு? மத்திய மாநில 2 அரசுகளுமே சட்டத்தின் மூலமா நிறைய வரிகளை விதிக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 280 ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதன் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரை. அப்ப 280 என்ன? நிதிக்குழு சார்ந்த ஒரு ஆர்டிகிள். ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 12th இது வரும். இந்த அடிப்படையில அந்த குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில நடுவண் அரசால சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு என்ன பண்ணும், நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன. இப்ப சில விதிகள் இருக்கும், அதாவது வரிகள் இருக்கும். சில வரிகளை நடுவண் அரசு தான் போட்டிருப்பாங்க. ஆனா அதை வாங்கி பங்கீடு செஞ்சு மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. புரியும் நினைக்கிறேன். அதாவது சிம்பிளா சொன்னோம்னா நம்மளுடைய மோடி கவர்மெண்ட் வச்சுப்போம், சரியா? அவங்க என்ன பண்றாங்க, இப்ப ஏதோ ஒரு வரி போடும் பொழுது அந்த வரியை மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி அந்த வரி யார்கிட்ட போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வரியை பிரிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நிதி பங்கீடு. ஓகேவா? ஓகே, அடுத்தது இந்த மாதிரிதான் நிதி பகிர்ந்து கொள்ளப்படுது. நடுவண் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க, அதாவது இந்த மத்திய மாநில உறவுகளை பத்தி விசாரணை செய்ய யாரு முன்னாள் பிரதமர் யாரு? இந்திரா காந்தி. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குழுவை அமைக்கிறாங்க. என்ன குழு அப்படின்னா 1983ஆம் ஆண்டு சர்க்காரியா குழுவை பரிந்துரைக்கிறாங்க. அந்த குழுவை நியமிக்கிறாங்க. ஸோ சர்க்காரியா அப்படிங்கிற தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னா 247 பரிந்துரைகளை முன்வைக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல 180 பரிந்துரைகளை அந்த அரசு செயல்படுத்துது. அது பிக்கஸ்ட் திங், சரியா? ஒரு கமிட்டி போடுறதை விட முக்கியம் அந்த கமிட்டி கொடுக்குற பரிந்துரைகளை கேட்டு நடைமுறைப்படுத்துறதுங்கிறது. ஸோ இவங்க 247 பரிந்துரைகள் வச்சிருக்காங்க. அதுல 180 பரிந்துரைகளை இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்பாங்க, சர்க்காரியா கமிட்டி எந்த வருஷம் போடப்பட்டது, யாரால் போடப்பட்டது, குழுவோட தலைவர் யாரு, அது எத்தனை பரிந்துரைகளை வச்சது, அதுல எத்தனை பரிந்துரைகளை அரசு செயல்படுத்தியது, இதெல்லாம் கொஸ்டின்ஸா வந்திருக்கு. ஓகே, எல்லாமே கொஸ்டின்ஸ் தான். 1969 மத்திய மாநில அரசோட உறவுகளை குறித்து ஆராய்ச்சி செய்ய இந்த குழு யார் போட்டது? இவங்க இந்திரா காந்தி போட்டது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டது. இந்த குழு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழக அரசு போட்டது. ஓகேவா? என்ன போட்டிருக்காங்க, யார் தலைமையில போட்டிருக்காங்க? டாக்டர் PV ராஜமன்னா தலைமையில மூவர் குழு ஒன்றை நியமித்தது. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது அலுவலக மொழிகள். ஸோ அலுவலக மொழிகள் அப்படின்னும் பொழுது என்ன அப்படின்னா அரசமைப்பு சட்ட பகுதி 17ல பகுதி 17. ஓகேவா? பகுதி என்னது? 17. இதுல ஆர்டிகிள் பாத்தீங்கன்னா 343ல இருந்து 351 வரை இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் அலுவலக மொழிகளை பத்தி சொல்லுது. அதாவது எந்தெந்த மொழிகள் அலுவலக மொழிகளா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி.
தொடக்கத்துல 14 மொழிகள் வந்து அரசமைப்புல 8வது அட்டவணையில இருந்திருக்கு. அப்ப மொழிகள் எல்லாம் எந்த அட்டவணையில இருக்கு? 8வது அட்டவணையில இருக்கு. சோ இப்ப தற்பொழுது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இப்ப இன்னுமே சிலது சேர்த்தாங்க. சரியா? சோ அந்த கடைசியா உள்ள அப்டேஷன் பாத்துக்கணும். அடுத்தது பாருங்க, 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி இதுவரை 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. அது என்னென்ன அப்படின்னா தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா. ஸோ இதுல இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுத்துகள் எல்லாம் கேட்பாங்க. சரியா? இது தமிழ்லயும் இந்த பாக்ஸ் இருக்கு, அதனால இது ரொம்ப முக்கியமானது. 2004ல நமக்கு தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதி கொடுத்தாங்கன்னா அதை தொடர்ந்து 2005ல சமஸ்கிருதம், 2008ல தெலுங்கு, கன்னடம் வந்து 2008, மலையாளம் 2013, ஒடிசா வந்து 2014. ஒடிசால உள்ள மொழி ஒடியா. ஓகேவா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவசர கால ஏற்பாடுகள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா, ஆர்டிகிள் 352 குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கிறது மூலமா நம்மளுடைய அடிப்படை சுதந்திர உரிமைகளான அந்த 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, எழுத்துரிமை. எழுத்துரிமையில பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கிறது, ஒரு இடத்துல கூட்டம் கூடுறது, ஸோ இந்த மாதிரியான அந்த உரிமைகள் வந்து பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது தேசிய அவசர நிலை. சட்டப்பிரிவு 352. போர், வெளிநாட்டினரோட ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல். இது காரணமா இந்தியாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்துல குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு? இந்த அரசமைப்பு சட்ட பிரிவு 352 அவர் வந்து அறிவிப்பாரு. இதன் கீழ் ஒரு அவசர நிலையை அறிவிப்பாரு. போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் போது காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இது வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்றோம். ஏன்? நமக்கு வெளியில இருந்தானே ஆபத்து வருது. ஸோ வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்றோம். ஆயுத ஏந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு சொல்றோம். ஸோ வெளியில இருந்து வந்துச்சுன்னா அது வெளிநாடு, உள்ளுக்குள்ள பிரச்சனை வந்தா உள்நாட்டு அவசர நிலை. ஸோ இது மாதிரியான அவசர நிலைகள் வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்னு கேட்டா வந்திருக்கு. எப்ப 1962, 1971, 1975 அப்படின்னு சொல்லி 3 வருஷத்துல இந்த அவசர நிலைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மாநில அவசர நிலை. மாநில அவசர நிலை வந்து ஆர்டிகிள் 356. ஸோ இந்த அவசர நிலையை பொறுத்த வரைக்கும் 3 ஆர்டிகிள் தான். ஒன்று 352, இன்னொன்று 356, இன்னொன்று 360. இது வந்து தேசிய அவசர நிலை, இது மாநில, இது வந்து என்னது நிதி சார்ந்த நெருக்கடி. இது வரைக்கும் இந்த நிதி சார்ந்த நெருக்கடி இந்தியாவில் வரல. சரியா? அந்த அளவுக்கு நம்மளோட பினான்சியல் இன்னும் லோ ஆகல. ஓகே, சரி. இப்ப இந்த மாநில அவசர நிலையை பத்தி பார்க்கலாம். ஒரு மாநிலத்துல மாநில அரசால கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பட்சத்துல அரசமைப்பு விதிகளுக்கு ஏத்த மாதிரி ஆளுநரோட அறிக்கை அளிக்கும் போது, அதாவது இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு ஸ்டேட் இருக்கு, அந்த ஸ்டேட்ல வந்து ஒழுங்கா சட்ட ஒழுங்கு சரியில்லை, நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு, சரியா வராது அப்படின்னும் பொழுது ஆளுநர் வந்து ஒரு அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவருக்கு கொடுப்பாரு. சரியா? அப்படி கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மாநில அவசர நிலையை அறிவிப்பாரு. அப்ப அந்த இடத்துல முதலமைச்சருடைய ஆட்சி வந்து கவுந்துடும். அப்ப அங்க என்ன ஆகும்? குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நடக்கும். குடியரசுத் தலைவரோட பெயர்ல யார் ஆட்சி செய்வா? ஆளுநர் ஆட்சி செய்வாரு. ஓகேவா? சோ இது மாதிரி ஆளுநர்கள் அந்த பிரச்சனையெல்லாம் ஸ்மூத் ஆகுறது வர இந்த அவசர நிலை நீடிக்கும். ஆளுநர் அந்த ஆட்சியை பார்த்துப்பாரு. ஓகேவா? அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். பாருங்க, ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் வந்து ஒரு அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 கீழ் 52 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை அப்படின்னு சொல்லி சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். ஸோ வந்து இந்த மாநில அவசர நிலை 1 வருஷத்துக்கு போடலாம். 1 வருஷத்தை தொடர்ந்து இன்னும் நடக்கணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ்ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஓகேவா? அதிகபட்சம் அவசர நிலை காலம் வந்து 3 ஆண்டுகள் இருக்க முடியும். ஸோ வந்து இதையும் நோட் பண்ணிக்கணும். அவசர நிலை காலம் எத்தனை ஆண்டுகள் அதிகபட்சம் இருக்க முடியும்னு கேட்பாங்க. மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் நிர்வகிக்கப்படுகிறது. இது நான் சொல்லிட்டேன். இப்ப இந்தியாவில் முதன் முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. ரொம்ப முக்கியம், 51 பஞ்சாப். ஓகேவா? அடுத்தது நிதி சார்ந்த அவசர நிலை, ஆர்டிகிள் 360. நிதி நிலைத்தன்மை வந்து இந்தியால கடன் தன்மை, இந்தியாவோட பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசமைப்பு சட்டப்பிரிவு 360 வந்து
குடியரசுத் தலைவர் ஏற்படுத்தலாம். அதன் கீழ் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இந்த வகையான அவசர நிலையில நடுவன், அதாவது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் எந்த வகுப்பினராக இருந்தாலும் அவங்களோட ஊதியம், படிகள் மற்றும் உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட அவங்க எல்லாரோட ஊதியம் குடியரசுத் தலைவரோட ஒரு ஆணையின் மூலம் குறைக்கப்படும். ஸோ இது எல்லாமே என்னது, இவர் ஒரு சட்டம் போட்டார் அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் சம்பளம் வந்து குறைஞ்சிடும். ஏன்னா ஃபினான்ஷியல் ஒரு இஷ்யூ இருக்கும் பொழுது இவங்களுக்குலாம் சம்பளம் வந்து குறைச்சாதானே அதை சரி பண்ண முடியும். அதனால அவங்களுடைய சேலரியை வந்து குறைப்பாங்க. ஸோ இதே வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது, இதுவரைக்கும் இந்தியாவில் நிதி சார்ந்த அவசர நிலை அறிவிக்கப்படலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அரசமைப்பு சட்ட திருத்தம். ஸோ அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னும் போது பார்த்தோம், இந்திய அரசமைப்பு சட்டத்துல நிறைய சட்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுல நமக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ளணும் பொழுது நமக்கு சட்ட திருத்தம் செய்யணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடியத சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லலாம், அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற சொல் மாற்றம், மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. அரசமைப்போட சட்டம் பகுதி என்னது 20ல 368வது ஆர்டிகல் ரொம்ப 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 முக்கியம். எந்த ஆர்டிகிளின் படி புத்தகத்தை புரட்டி புரட்டி போடுறோம் அப்படின்னா அந்த 368வது ஆர்டிகிள் தான் நம்ம அமெண்ட்மெண்ட் செய்யறதுக்கு முக்கியமான ரீசனா இருக்கு. என்ன நீ திருத்திக்கலாம் அப்படின்னு புக்கே சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகிள். ஓகேவா? அரசமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தோட அதிகாரங்கள் பத்தி தெரிவிக்குது. எது? இந்த ஆர்டிகிள். ஓகேவா? இந்த ஆர்டிகிள் எந்த பகுதியில இருக்கு அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இதுவரை நம்ம எத்தனை பகுதிகள் பார்த்திருக்கோம்? பகுதி 1 நான் சொன்ன எல்லைகள் இருக்கணும், பகுதி 2 குடியுரிமை, பகுதி 3 அடிப்படை உரிமை, பகுதி 4 வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு, பகுதி 4A அடிப்படை கடமை, பகுதி 17ல அலுவலக மொழிகள், பகுதி 20ல என்னது நம்மளுடைய அமெண்ட்மெண்ட் சார்ந்த ஆர்டிகிள். ஸோ இதெல்லாம் வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, அரசமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறைகள். நாடாளுமன்றத்தோட இரு அவைகளிலும் அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களோட பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்கள்ல 3/2 பங்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டும்தான் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக என்ன பண்ண முடியும்? அனுப்ப முடியும். அனுப்ப வேண்டும், அனுப்பணும், இல்லைன்னா அனுப்பக்கூடாது. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சட்ட திருத்தம் செய்யணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்ன? 2 அவை நாடாளுமன்றத்தோட ஈரவைனா என்ன? மேலவை, கீழவை. அதாவது லோக்பால் என்ன மேல ராஜ்யசபா, இன்னொரு சபா வருமே லோக்சபா, ராஜ்யசபா. ஓகேவா? அந்த 2 அவைகளிலும் அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா வந்து அறிமுகப்படுத்தணும். நாடாளுமன்றத்துல ஒவ்வொரு அவையிலையும் ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பெரும்பான்மையான உறுப்பினர்கள், அதாவது பிரசன்ட் ஆயிருக்கிறவங்கள 3/2 பங்கு வாக்கு கட்டாயம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் நீங்க இந்த இதை வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அந்த பில்லையே பாஸ் பண்ண முடியும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறமா மசோதா வந்து திருத்தப்பட்ட சொற்களோட அரசமைப்புல ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த சொற்களோடயே ஏற்றுக்கப்படுமா, ரொம்ப ஸ்பெஷல்ல. நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். அப்ப ஒரு சட்டமன்றம் நினைச்சா கொண்டு வர முடியுமான்னு கேட்டா இல்ல, நாடாளுமன்றத்தால மட்டும்தான் அது மாதிரி கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. இது முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பாருங்க, அரசமைப்பு சட்ட திருத்தத்தோட வகைகள். அரசமைப்புல 368வது ஆர்டிகிள் பாத்தீங்க அப்படின்னா 3 வகைகள்ல அரசமைப்பு சட்ட திருத்தத்தை திருத்தலாம். அது என்னென்ன டைப் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தோட சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல், நாடாளுமன்றத்தோட சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல், நாடாளுமன்றத்தோட சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களோட ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த 3 வகைகள்ல நம்ம என்ன பண்ணலாம்? அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யலாம். ஏதாவது ஒன்றாவது இருக்கணும் இல்லையா, அதுதான். அடுத்தது இங்க பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, சிறு அரசமைப்பு 42வது சட்ட திருத்தம் எந்த வருஷம்? 1976. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அடுத்தது அரசமைப்பு சீர்திருத்த குழுக்கள்.
இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? 1969 ராஜமன்னார் கமிட்டி, 1983 சர்க்காரியா கமிட்டி, இது ரெண்டையும் பார்த்திருக்கோம். அது தொடர்ந்து அரசமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000வது வருஷத்துல இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம்.என். வெங்கடாச்சலையா தலைமையில அரசமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான ஒரு தேசிய சீராய்வு ஆணையத்தை அமைக்குது. அதன் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையான அரசோட பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையான அரசுக்கு இடையேயான தொடர்பு, அவங்களுடைய பங்களிப்பு குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்சநீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி எம்.எம். பூஞ்சி அவர்களோட தலைமையில ஏப்ரல் 2007ல 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆணையம்னு பார்க்கும்போது இதுல 4 பார்த்துருக்கோம். என்ன? ஒன்று 1969 மத்திய மாநில உறவு ஆராயறதுக்கு மாநில அரசு கொண்டு வந்தது. இன்னொன்று 1983 சர்க்காரியா கமிட்டி, யார் கொண்டு வந்தா? இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தது. 2000த்துல எம்.எம். வெங்கடாச்சலையா எம்.என். வெங்கடாச்சலையா அவங்க தலைமையில ஒரு தேசிய சீராய்வு ஆணையம். அடுத்தது எம்.எம். பூஞ்சி தலைமையில 2007ல ஒரு கமிட்டி. ஸோ இதெல்லாம் 4 கமிட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 4ஐயும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பூண்டு பாக்கெட்டு 7 ரூபா, வெங்கடாச்சலவையான்னு வந்திருக்கா, அப்போ திருப்பதிக்கு போனா 2000 ரூபா உண்டியல்ல போடுவேன், இப்படிலாம் ஏதாவது சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போதான் ஞாபகத்தில் இருக்கு, இல்லைன்னா மறந்துடும் இல்லையா? அதுக்காக சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம டீட்டெயிலாக இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியன் பாலிட்டியை ரொம்ப தெளிவாக லைன் பை லைனாக பார்த்து முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.